Hello friends, very welcome, warm welcome to the session. சரிங்களா நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ the previous classes நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? லைக்வைஸ் வந்துட்டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் பசில் பார்த்தங்களா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ரைட்டுங்களா? அதோட தொடர்ச்சியாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா the thing is that சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பசில் மாதிரி தான். சரிங்களா? அதாவது ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். சரிங்களா? ஒரு கொஸ்டின் எப்படி கூட கொடுப்பாங்க, ஒரு 5% ஆர் தேர், யார் எந்த இடத்துல உட்காருவாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஹிண்ட் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? டைரெக்டாக கொடுக்காம ஹிண்ட் மூலியமாக நாம் அங்கே எப்படி பார்த்தோம் பசிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காம்பனண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு 5% இருக்காங்க இல்லை 6% இருக்காங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்லேருந்து வராங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ஸில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரூட் இல்லாட்டி ஒவ்வொரு டிஷ்ஷஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க, யார் எந்த ஃப்ரூட்டு இல்லாட்டி எந்த டிஷ்ஷு எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து வராங்க, என்ன கோர்சஸில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாங்களா பசிலில்? அதே மாதிரி லைக்வைஸ் இங்கே வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொசிஷன் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ரோ வைஸ் இப்போ நீங்கள் நார்மலாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சார் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோ வைஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ ரோ வைஸ்னால் இப்போ நம்ம பெஞ்ச் டெஸ்கில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோ வைஸில் எப்படி இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது காலம் வைஸில் இருக்கலாம். காலம் வைஸ்னால் அதாவது இப்போ ரோ வைஸ்லேயே நீங்கள் வந்துட்டு இப்படி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோ வைஸில் இப்படி உட்காந்துருக்கு. காலம் வைஸ்னால் உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸு. ரோ வைஸுங்கிறது நம்மளுக்கு ஹரிசாண்டல் பிளேசஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்காங்க. காலம் வைஸ்னால் வெர்டிக்கலாக சரிங்களா ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று. சரிங்களா? அந்த மாதிரி லைக் வைஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கபோர்டு இருக்குது, கபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறோம், ஒன்று மேலே ஒன்று. சரிங்களா? ஒரு ரேக் மேலே இன்னொரு ரேக் வச்சுருக்குமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் காலம் வைஸ். ரைட்டுங்களா? இப்போ இதுவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு இருக்கும் பாருங்களேன். இப்போ ரோ வைஸ்னால் ஒரு 4 பேருக்கு ஒரு 5 பேரை வச்சுருக்கோமே, 3 4 5. ஸோ 5 பேர் உட்காந்துருக்காங்களா? இதில் எண்டுங்கிறது பாருங்களேன், இது வந்துட்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம், இந்த பொசிஷன் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லலாம். இப்போ இதுவே காலம் வைஸ்னால் அதே 5 பேர் வைக்கிறேன். சரிங்களா? 3 4 5. இதில் என்ன சார் எண்டு இருக்குன்னா டாப் டு பாட்டம்னு சொல்லலாமா? இங்கே டாப், இது பாட்டம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது ஒரு எண்டு இருக்குது. சரிங்களா? கடைசியில் உட்காந்துருக்காங்க, இல்லாட்டி மேலே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க என்னமா சொல்லலாம், இங்கே ஏன் ரைட் ஹேண்டில் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு இருக்கிற மாதிரியானது. சரிங்களா? வென் இட் கம்ஸ் டு என்க்ளோஸ்டு ஏரியா. சரிங்களா? என்க்ளோஸ்டு எப்படி சார் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், இதில் எண்டே இருக்காது. சரிங்களா? மீனிங் தட் ஒரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவோட எண்டு இன்னொன்று ஸ்டார்டிங். சரிங்களா? ஸோ அது என்ன எப்படி சொல்லலாம், சர்க்கிள் சொல்லலாங்களா? சர்க்கிள் பாருங்கள், இப்போ சர்க்கிளில் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னா சரிங்களா 1 2 3 4 5. சரிங்களா? 5% ஆதார் இங்கே வச்சுக்கலாம். 1 2 3 4 5. ஓகே, 5% ஆர் சிட்டிங். சரிங்களா? ஃபேஸிங் இன்சைட் த சென்டர், அவுட் சைட் த சென்டர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பாருங்களேன், இப்போ நான் வந்துட்டு ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு அங்கே நம்ம பார்த்தது எண்டு இருக்கும், இதுக்கு வந்துட்டு எண்டே கிடையாது. சரிங்களா? வட்டம். சரிங்களா? வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒருத்தருடைய எண்டு, இது எண்டே கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம யோசிப்போம், இப்போ இங்கே 5 பேர் இருக்காங்களா, இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5. 5th பர்சன் கார்னரில் இருக்கிறான்னு இந்த இடத்துல சொல்ல முடியும், 1st பர்சன் கார்னரில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். when it comes to here இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 5 வந்துட்டு கார்னர்னு சொல்ல முடியுமா? யாரையுமே கார்னர்னு சொல்ல முடியாது. சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, கார்னர் எண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு விதமான டைப்பு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்க்ளோஸ்டு டைப் என்னென்ன சார் இருக்கலாம்னா நம்பர் ஆஃப் என்க்ளோஸ்டு டைப்ஸ்லாம் இருக்குது. எப்படி ரெக்டாங்குலர் இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பென்டகன் இருக்கலாம். சரிங்களா? பாருங்களேன், சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும், 1 2 3 4 5. 5 சைட்ஸா பென்டகன். சரிங்களா? ஹெக்ஸகன். சரிங்களா? ஹெப்டகன், ஆக்டகன், அந்த மாதிரி எல்லாமே என்க்ளோஸ்டு டைப்ஸு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம்.
இன்னொன்று நம்மளுக்கு கொஷின் ஃப்ரேமிங் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும்போது சரிங்களா எப்படி எடுத்துக்குவாங்கன்னா பாருங்கள் ரெக்டாங்கிளுக்கு போது எப்படி சொல்லலாம் சைட்ஸ் இதெல்லாம் சைட்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் சரிங்களா ஸோ சைடு கார்னர் அதை வச்சு கூட கொஷின்ஸ்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ஒரு 8 பேர் இருக்காங்க 4 பேர் வந்துட்டு சைடில் உட்காந்துருக்காங்க சரிங்களா அதாவது ரெக்டாங்குலருடைய சைட்ஸ் சரிங்களா அதில் உட்காந்துருக்காங்க மீதி இருக்கிற 4 பேர் வந்துட்டு அந்த ரெக்டாங்குலருடைய கார்னரில் உட்காந்துருக்காங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரைட் மொத்தம் 8 பேர் பாருங்களேன் அப்படி தானே இருக்கும் இங்கே ஒன்று 4 ஃபேஸஸ் இருக்குமா 4 சைட்ஸ் இருக்குங்களா கார்னரும் 4 இருக்குங்களா சரிங்களா ஸோ அப்படிங்கும்போது டோட்டலாக இத்தனை பேர் இருக்காங்க அதுலேயும் வந்துட்டு ஃபேஸிங் இன்சைடு இப்போ நான் போட்டிருக்கிறது வந்துட்டு ஃபேஸிங் அவுட் சைடு சரிங்களா இப்போ ஃபேஸிங் இன்சைட்னா உள்ள இந்த மாதிரி ஃபேஸிங் இன்சைட்னா உள்ளே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கும் சரிங்களா ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க எப்படி அதாவது அந்த பேசேஜ்லேயே இவங்க அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி இத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் சென்டர் டுவர்ட்ஸ் சென்டரா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபேஸிங் அவுட் சைட் த சென்டரா அவுட் சைடு என்ன அர்த்தம் வெளியில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் லைக்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இதெல்லாம் பார்க்கப்போம் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா ரைட் சார் இதில் வந்துட்டு ரோ காலம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் சார் இருக்கா சார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்களேன் இதனுடைய அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வரும் எந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இப்போ காலம் வைஸ்னால் எப்படி சொன்னேன் ஒரு கபோர்ட் இருக்குது கபோர்டில் ரேக் வைஸாக அடுக்கி வைப்பாங்கன்னு சொன்னாங்களா அரேஞ்ச் பண்ணுறது அது வந்துட்டு காலம் வைஸ் கூட எடுத்துக்கலாம் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டு இப்போ ஒரு 5 ஃப்ளோர் இருக்குது சரிங்களா 5 ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க இப்போ எப்படின்னா A to E சரிங்களா மொத்தம் 5 பேர் இருக்காங்க ஒரு பில்டிங்கில் 5 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்துட்டு லீவ் பண்ணுறாங்க வசிக்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது யார் எந்த ஃப்ளோரில் இருக்காங்க சரிங்களா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க ஸோ பாருங்களா இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதுவும் காலம் வைஸில் வரும் ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி யார் இப்போ அதோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறைய இடத்துல எல்லாம் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா இப்படி தான் இருக்க போகுது ஸோ இதான் நம்ம வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதும் கூட டைரெக்டாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்காம இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக சில இதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா ரைட் இப்போ பாருங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் வச்சு கூட கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் பூமிகா ராஷி ஸ்வேதா விபா அண்டு அருணிமா ஆர் சிட்டிங் இன் ஏ ரோ ஃபேஸிங் ஈஸ்ட் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும் என்னன்னா சார் இது எல்லாத்தோட நேமும் அதே மாதிரி எழுதி தான் சால்வ் பண்ணுமா ஆக்சுவலாக நார்மலாக எழுதி தான் சால்வ் பண்ணுவாங்க பட் ஆனால் த திங் இஸ் தட் அப்படி நம்ம எழுதி சால்வ் பண்ண வேண்டியது இல்லை ஏன் சார் அப்படின்னா இப்போ நான் இது எல்லாத்தையும் எழுதுறதுன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுமா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் ஆகும்னு வச்சுங்க ஆனால் அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் சேவ் பண்ணலாம் எப்படின்னா when it comes to the names are in distinct names or else they are starting with different alphabets பாருங்களா இங்கே பூமிகா பியில் இருக்குது ராஷி ஆரில் இருக்காங்க ஸ்வேதா எஸ்ல விபா வி அருணிமா ஏ சரிங்களா ஸோ அப்போ 5 பேருங்களா ரைட் 5 பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட நேமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் வேறு இருக்குங்களா டிஸ்டிங்க்டாக இருக்கா ஸோ அப்போ நான் வந்துட்டு வெறும் லெட்டராக எடுத்துக்கலாம் சரிங்களா எப்படி பூமிகாவுக்கு பி ராஷி ஸ்வேதா விபா ராஷிக்கு ஆர் ஸ்வேதா எஸ் விபா அண்ட் அருணிமா ஏ சரிங்களா மொத்தம் 5 பேர் இப்போ நான் ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக வெறும் இந்த நேம்ஸ் வச்சே நான் வந்துட்டு இப்போ யார் எங்கே வருவாங்கன்னு பார்த்துட்டு இப்போ ஏ இருக்காங்கன்னா ஏன்னு அருணிமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க தேவையில்லை நம்மளுக்கு பேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் தானே இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ டைமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அண்ட் ஆல்சோ தட் ரெஃபர் பேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகமாக நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ரைட் ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேஸிங் ஈஸ்டா ஓகே எல்லாருமே ஃபேஸிங் ஈஸ்ட்னா என்னுடைய ஆஸ்பிரன்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் மொத்தம் 4 டைரக்ஷன்ஸா மெயினான டைரக்ஷன்ஸ் 4 என்னென்ன நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சரிங்களா ஓகே எல்லாருமே ஃபேஸிங் ஈஸ்ட்னா ஸோ எல்லாம் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே இப்படி இருப்பாங்களா 1 2 3 4 5 ரைட்டுங்களா ஸோ இப்போ எல்லாருமே ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இதில் யார் எங்கே வருவாங்கன்னு பார்க்கலாங்களா அப்படி தான் சொல்லியிருப்பாங்களா பூமிகா இஸ் சிட்டிங் பிட்வீன் விபா அண்டு ஸ்வேதா பூமிகாங்கிறவங்க வந்துட்டு விபாக்கும் ஸ்வேதாக்கும் நடுவில் இருக்காங்க
இப்போ சார் இப்போ நான் டைரெக்டாக இதில் போடலாமா அப்படின்னா பாருங்களேன், எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி பூமிகா இஸ் சிட்டிங் பிட்வீன் விபா அண்டு ஸ்வேதா. பிட்வீன்னா விபா அண்டு ஸ்வேதா. விபாக்கும் ஸ்வேதாக்கும் மாறி கூட இருக்கலாம். ஸ்வேதா மேலே வச்சுட்டு விபா கூட கீழே வரலாம். பாருங்களேன், எதனால் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யார் மேலே இருப்பா கீழே இருப்பான்னு எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஃபிகர் வந்துட்டு இதில் தெரியாது. ஆப்ளிக்டாக இருக்குது. சரிங்களா, ஆப்ளிக்காக இருக்குன்னா மறைஞ்சிருக்கு, சில ஹிட்டனாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தெரியாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பாசிபிலிட்டி கூட வைக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே ஸ்வேதா மேலே வச்சுட்டு கீழே கூட விபா வைக்கலாம். சரிங்களா, சரி ரைட்டு. இப்போ பார்க்குறேன் என்னென்னா இது அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கலாமா அப்படின்னா, சரிங்க VBSன்னு வைக்கலாமான்னா இப்படி வைக்கலாம். ஆனால் இப்படி கூட இருக்கலாம்ல, VBS. இன்னொன்று எப்படி, இங்கே VBS, இதுலேயே 3. சரிங்களா, இதுலேயே 3 பாசிபிலிட்டி இருக்கா. இன்னொன்று இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு V மட்டும் மேலே வச்சுருக்கு, எல்லாத்துலேயும் 3லேயுமே V மேலே வச்சுருக்கலாம், S கூட மேலே இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா அதில் ஒரு 6 பாசிபிலிட்டிஸ் வரும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த மாதிரி அதிகமாக வர பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா டைமும் கன்சியூம் ஆகும். அண்ட் ஆல்சோ தட் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஏன்னா நீங்கள் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக இந்த மாதிரி எக்ஸாக்டாக தெரியாத விஷயத்தை எங்கே வேணாலும் நிறைய வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஹிண்ட்லாம் தனியாக எடுத்து எழுதிக்குங்க. சரிங்களா, தனியாக இந்த மாதிரி பூமிகாய் சிட்டிங் பிட்வீன் விபா அண்ட் ஸ்வேதாவா. ஓகே, அடுத்து அதை நம்ம தனியாக எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா, ராசி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஸ்வேதா. ராசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவிலேருந்து செகண்ட் லெஃப்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம கொஸ்டினில் வரும்போது அவங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் போயிடணும். ஸ்வேதாவிலேருந்து பார்க்கும்போது ராசி வந்துட்டு செகண்ட் லெஃப்ட்டில் இருக்கணும். இப்போ நான் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ ராசி இருக்காங்க. சரிங்களா, ஸ்வேதா மேலே இருந்தாங்கன்னா ஸ்வேதாலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் ஆயிடுவாங்களா. மேலே வச்சோம்னா இப்போ நான் இங்கே ஸ்வேதா இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒன்று இங்கே ராசி வச்சோம்னா என்ன ஆயிரும், ஸ்வேதாவுக்கு ரைட் சைடில் தான் வந்துடுவாங்களா, செகண்ட் ரைட்னு வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, ஸ்வேதா இந்த மாதிரி கீழே வைக்க முடியாது. சரிங்களா, பொசிஷன் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஸ்வேதாவோட செகண்ட் லெஃப்ட்டுனா ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு. சரிங்களா, அதே யார் இருப்பாங்க, ராசி இருப்பாங்க. சரிங்களா, ராசி செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஸ்வேதா. ரெஸ்பான்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், விபாக்கும் ஸ்வேதாவுக்கும் நடுவில் தான் பூமிகா. சரிங்களா, இப்படி இருக்கும்போது எஸ் இங்கே வந்துட்டு ஒரு கேப் விட்டு இந்த பக்கம் தான் ஆர் வரும்னு சொன்னோமா, அப்படி தான் வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸாக்டாக என்ன சொல்லலாம், கண்டிப்பாக விபாக்கும் ஸ்வேதாவுக்கும் நடுவில் தான் பூமிக்காங்கிறனால ஏன் எஸ் வந்துட்டு இப்படி வச்சு, சரிங்களா, இங்கே வச்சு இங்கே பூமிக்கா இங்கே விபா. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இன்பிட்வீன்னால எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா. இன்பிட்வீன்னால எஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு, அதாவது ஸ்வேதா மேலே வந்துட்டு விபா கூட கீழே இருக்கலாம். பாருங்களேன், அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கா. எதனால் அப்படின்னா, தி திங் இஸ் தட் நான் இப்படி வச்சேன்னா ஸ்வேதாவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் பூமிக்கா, செகண்ட் லெஃப்ட்டில் விபான்னு வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக கண்டிஷன் என்ன வரணும், ஸ்வேதாவுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் ராசி வரணும். சரிங்களா, ஸோ அப்போ இப்படி வச்சோம்னா தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுமா, அவ்வளோதானே. இப்போ 5 பேருமே அப்படியே வந்துட்டாங்களா, அதை அப்படியே இங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ மீதிக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு அருணிமாவா. சரிங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு பாருங்களேன், இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம போட்டு பார்த்துட்டு பூமிகா இஸ் சிட்டிங் பிட்வீன் விபா அண்ட் ஸ்வேதாவா, பூமிகா சிட்டிங் பிட்வீன் விபா அண்ட் ஸ்வேதா, 2 பேரும் நடுவில் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தட் ராசி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஸ்வேதா. சரிங்களா, ஹூ இஸ் சிட்டிங் அட் த சவுத் எண்ட். சரிங்களா, ஹூ இஸ் சிட்டிங் அட் தி சவுத் எண்ட், யார், விபா இருப்பாங்களா. சரிங்களா, வி ஃபார் விபான்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸில் கேட்பாங்க சில டைம். சரிங்களா, அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 8 ஃப்ரெண்ட்ஸா. சரிங்களா, 8 ஃப்ரெண்ட்ஸ் A to H வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஆல் ஃபேஸிங் த நார்த். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆல் ஃபேஸிங் நார்த் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ஷன்ஸே தெரியும். என்னென்னு, நார்த்து இங்கே சவுத்துங்களா, ஸோ அண்ட் தென் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகே, 8% அப்படிங்கும்போது 3, 4, 5, 6, 7, 8 எல்லாமே ரோ வைஸில் இருக்காங்க. சரிங்களா, ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் நார்த்து. ஸோ இது வந்துட்டு ரைட் ஹேண்டாக இருக்குமா, ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு இருக்கும். சரிங்களா, ரைட். த திங் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
டைரெக்டாகவே ஏ டு ஹெச்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கணுமானா எடுத்து எழுத தேவையில்லை. சரிங்களா? எதனால் அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொசிஷன் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஹிண்ட் வச்சு நம்ம வந்துட்டு ஒன்று கொண்டு போகலாம். ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் நார்த்து. எஃப் இஸ் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஜி. எஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி சிட்டிங் பிட்வீன் ஹச் அண்ட் ஏ. சரிங்களா? பி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்குது. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. இ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈயோட பொசிஷன் வந்துட்டு ஈயோட பொசிஷன் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. சரிங்களா? ஜியிலேருந்து பார்க்கும்போது தேர்ட் லெஃப்டில் இருக்குது. சார் ஏன் சார் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கிறீங்க? ஜியோட ரைட்ஸ் இப்படி போடலாம்ல சார் அப்படின்னா இப்படி வச்சா என்ன மாறிடும்? ஜியோட ரைட் சைடில் தேர்ட் பொசிஷனில் இ இருக்க மாதிரி ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது நம்ம? ஏன்னா நீங்கள் அவங்களோட இடத்துக்கு இங்கிருந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஜியோட பொசிஷன்லேருந்து நாம் இருக்க மாதிரி எடுத்துட்டோம்னா லெஃப்ட் சைடில் தானே வரும். அதனால தான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்க முடியாதா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த கார்னர்ஸ். சரிங்களா? ஜி வந்துட்டு ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் இருக்கு. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ஜி இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இ இந்த பக்கம் தானே வரும். இதோட லெஃப்ட் சைடு இந்த பக்கம் வரணும். ஆனால் இந்த பக்கம் வைக்கிறது இடம் இருக்கா? இடம் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜி இந்த இடத்துல வராதுன்னு சொல்லிடலாமா? ஸோ அப்போ ஜி வந்துட்டு இங்கே தான் வரும். ஜி இங்கே வச்சோம்னா தான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்டில் இங்கே இ வருமா? சரிங்களா? ரைட். வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அடுத்து ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் ஹச் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஹச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். ஹச் வந்துட்டு சிலேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கும். ரைட். ஸோ அப்போ இதுலேருந்து பார்க்கலாம் பாருங்கள். ஒன்று ஆல்ரெடி இங்கே ஜி இருக்கா? ஜி பிளேஸ் பண்ணியிருக்கோமா? அந்த லிங்கை வந்துட்டு நம்ம இங்கே அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹிண்ட்டை தூக்கி நம்ம இங்கே வச்சிடறோம். ஜிக்கும் டிக்கும் நடுவில். அப்போ டி இங்கே தான் வரும். ஜிக்கும் டிக்கு நடுவில் தான் எஃப் வரும். சொல்லாங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்களேன். மீதி இருக்கிற பொசிஷன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 பொசிஷன் தான் இருக்குது. அந்த 4 பொசிஷன் அப்படியே இங்கே இருக்கா? சிலேருந்து ஹச் வந்துட்டு 4வது இடத்துல இருக்கணும். மீன் அதாவது சியோட சேர்த்தி சிலேருந்து பார்த்தோம்னா 3வது பொசிஷனில் இருக்கணும். இப்போ சி இங்கே வச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் தேர்ட் லெஃப்ட்டில் ஹச் இங்கே வரும். ஓகே. ஹச்சுக்கும் ஏக்கு நடுவில் தான் பி இருக்கும். அப்படி எல்லாமே வச்சாச்சா? சரிங்களா? இப்போ பாருங்க என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஏக்கும் ஈக்கு நடுவில் யார் இருக்கா? சி தான் இருக்காங்களா? சரிங்களா? சி வருவாங்களா? லைக் வைஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோ வைஸில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரோ வைஸில் யார் எந்தெந்த பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு. சரிங்களா? சேம் லைக் வைஸ் இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் சரிங்களா கிளாஸ் ஒர்க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிவிட்டு சரிங்களா நீங்கள் அப்படியே பாருங்கள். சேம் அதே தான். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஃபேஸிங் நார்த்து. சரிங்களா? எத்தனை பேர் ஆனால் இங்கே அதே 8 பீப்புள். கண்டிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஒன்லி 3 பீப்புள் இல்லாட்டி 4 பீப்புள் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை எதை எடுத்துக்கிட்டோம்னா எந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்கள் அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே 3 பீப்புள் தான் சிட் டு த ரைட் ஆஃப் ஏ, இங்கே 4 பீப்புள் சொல்லியிருக்கோமா? சரிங்களா? ஸோ அப்போ எந்த பொசிஷனில் வச்சோம்னா அந்த 8 பேருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று ஏதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டு கார்னர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஹிண்ட்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? லிவரேஜாக எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு நம்ம பார்க்கும்போது சீக்கிரமாக அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபேஸிங் சவுத்துன்னு இருக்கா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது நார்த்து பொசிஷன் வச்சு ஃபேஸிங் நார்த்துன்னு வச்சு பார்த்தோங்களா? சரிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஓகே, 4 பேர் இருக்காங்க. இப்போ ஏ பி சி டி. பியோட ரைட் சைடில் இப்போ ஆல் ஆஃப் த மாதிரி ஃபேஸிங் நார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். பியோட ரைட் சைடில் சி இருக்காருன்னு சொல்லலாமா? சரிங்களா? இப்போ இதுவே அதே ஏபிசிடி இப்படி இருக்காங்கன்னு வச்சுங்க. ஆல் ஆஃப் த மாதிரி ஃபேஸிங் சவுத்துனா எப்படி இருப்பாங்க? பியோட லெஃப்ட் சைடில் தான் இமீடியட் லெஃப்ட்டில் சி இருக்காருன்னு சொல்ல முடியுமா? எப்படின்னா இது லைக் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வாட்டர் மிரர் இமேஜஸ் மாதிரி. சரிங்களா? அதாவது அவங்களோட வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போகும்போது அப்படியே மாறிடும். சரிங்களா? எப்படின்னா ரைட் லெஃப்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களோட ரைட் சைடு சரிங்களா உங்களோட ரைட்டுங்கிறது எனக்கு லெஃப்டாக இருக்கும். என்னோட ரைட் சைடுங்கிறது
உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் மிரரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்களேன் ரைட் லெஃப்ட்டுங்கிறது இந்த இடத்துல மாறுமா? அதை தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா கொஷினில் கொடுக்கும்போதே சரிங்களா அதை நீங்கள் படிக்கும்போது என்ன டைரக்ஷன் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். நார்த்தா சவுத்தா அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 5 ஃப்ரெண்ட்ஸு PQRST sitting in a row facing south. Okay, C is sitting in the center position. சரிங்களா? மொத்தம் 5 ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்துட்டு யார் இருக்காங்க? Q is sitting in the center position. ஸோ இப்போ சென்டர் பொசிஷன் கண்டிப்பாக 3வது இடத்துல தான் வருவாங்களா? இந்த பக்கம் 2 விட்டுருணும், அந்த பக்கம் 2 விட்டுருணும் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். P சிட்டிங் அட்டு வெஸ்ட் எண்டு. வெஸ்ட் எண்டுனா கண்டிப்பாக எங்கே இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வந்துட்டு கடைசி இந்த பக்கம் இருக்குது ஈஸ்ட் எண்டு. வெஸ்ட் எண்டுனா இந்த பக்கம் தான் வருமா? ஸோ P சிட்டிங் அட் த வெஸ்ட் எண்டு. T அண்ட் ஆர் சிட்டிங் அட் த ஒன் சைட் ஆஃப் Q. நல்லா யோசிச்சு பாருங்கள். Qவோட ஒரே சைடில் T அண்ட் ஆரும் உட்காந்துருக்கணும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல T அண்ட் ஆர் வைக்க முடியுமா? ஆல்ரெடி இங்கே P இருக்குது சரிங்களா. Pங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இருக்குது. நான் எப்படி 2 பேர்த்தையும் இதே இடத்துல வைக்க முடியாதா? ஸோ அப்போ T அண்ட் ஆரோட பொசிஷன் தான் இங்கே இருக்குமா? ஆனால் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்ம இப்போ வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, T அண்ட் ஆர் ஆர் சிட்டிங் ஆன் ஒன் சைட் ஆஃப் Q. 2 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் P அண்ட் ஆர். ஓகே, Pக்கு ஆருக்கு நடுவில் 2 பேர். Pக்கு ஆருக்கு நடுவில் 2 persons இருக்காங்களா? அப்போ P இங்கே இருக்காருன்னா ஆர் இந்த இடத்துல வருவார். 2 பேர் இருப்பாங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? T அண்ட் ஆரில் கண்டிப்பாக இங்கே தான் ஆர் வருவாங்க, கண்டிப்பாக இங்கே தான் T வருவாங்களா? ஸோ மீதி ஒரே ஒரு ஆள் என்னதுங்க? யாருங்க? எஸ்ஆர் இருப்பாரா? ஓகே, 2 persons sitting between Q and R. Who is sitting between Q and P? Qக்கும் Pக்கு நடுவில் யார் இருப்பாங்க கேட்குறாங்க. Qக்கு மீ நடுவில் எஸ் தான் இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே செக் பண்ணி நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டு, அதாவது கார்னர்ஸில் இருக்கிற மாதிரியான வேல்யூஸ் வச்சு நம்ம பார்த்தோம் சரிங்களா. இதிலே நான் என்னென்னு சொன்னேன், சிடி அலைன்மெண்ட்லேயே இன்னொன்று விதமாக எப்படி உட்கார வைக்கலாம்னா சர்க்குலர் சரிங்களா, சென்டர் வச்சு சரிங்களா, அதாவது சர்க்குலர் டேபிள் சர்க்கிள் வச்சு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. என்க்ளோஸ்டு டைப், என்க்ளோஸ்டு மாடல், அந்த மாதிரி கூட நம்ம இதில் பார்க்கலாம் பாருங்கள். மொத்தம் 6 persons இருக்காங்க சிட்டிங் அரவுண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அங்கே எப்படி ஒரு ரோ வைஸில் உட்காந்துருக்காங்க, என்ன டைரக்ஷன் நார்த்தா சவுத்தான்னு மெயினாக பார்க்கணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி இங்கேயும் என்ன மாதிரியான பொசிஷன் சர்க்குலர் ரெக்டாங்குலரா அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன டைரக்ஷன் இருக்காங்க, டுவர்ட்ஸ் த சென்டரா இல்லாட்டி ஃபேசிங் அவுட்வர்ட் த சென்டரா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, ஒரு சர்க்கிள் வந்துட்டு 6 persons இருக்காங்களா, 1 2 3 1 2 3 சரிங்களா, ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே ரைட். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா ஒன்லி 1 person is sitting between T and W சரிங்களா. அடுத்தது Z is an immediate neighbor of W. only 1 person is sitting between T and W. Tக்கு W நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க சரிங்களா. Tக்கு W நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. நான் TW எங்கே வேணாலும் வைக்கலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் வைக்கலாமா சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறேன் நான் அதை அப்படியே அந்த ஹிண்ட்டாக மட்டும் வச்சுக்கிறேன். Z is an immediate neighbor of W சரிங்களா. Zங்கிறவர் Wவோட இமீடியட் சரிங்களா. Z is a neighbor சரிங்களா. ஸோ Wவோட ரைட் சைட்லேயும் வரலாம் லெஃப்ட் சைட்லேயும் வரலாம் இல்லையா, அதனால தான் எப்படி வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், Z immediate neighbor of W. S is sitting third to the left of Z. ஓகே, S வந்துட்டு பார்த்தீங்கன்னா இசட்லேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பொசிஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. எஸ்ங்கிறது தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இசட். U is an immediate neighbor of W. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இந்த இசட்லேருந்து நம்ம ஒன்றா கொண்டு வந்துடலாமா. எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இசட்டா. ஆனால் இசட் இங்கே வச்சோன்னா சரி, இசட்டோட தேர்ட் லெஃப்ட்டில் எஸ் இருப்பார்னு சொல்லியிருக்காங்களா. பாருங்கள், எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இசட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் எஸ் இருப்பாங்களா. எஸ் இஸ் சிட்டிங் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட்டில் எஸ் இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசட்டோட நியர்பையிலே யார் வருவாங்க, W வருவாங்களா. சப்போஸ் நல்லா யோசிச்சு பாருங்க மைடி ரெஸ்பான்ஸ், W இங்கே வச்சேன்னா
சரிங்களா டபிள்யூக்கும் டீக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கணும் சரிங்களா டி இங்கே வைக்க முடியாது டி இங்கே வைக்கலாமா சரிங்களா சப்போஸ் இந்த இடத்துல டபிள்யூ வச்சோம்னா டி இந்த பக்கம் வருவாங்க ஏன்னா டபுள் இங்கே வச்சோம்னா இந்த பக்கம் தான் வைக்க முடியாது ஆல்ரெடி எஸ் இருக்குது ஸோ டி இங்கே வருவாங்க எய்தர் கேஸ் ஒன்று டபுள் இங்கே இருக்கணும் இல்லாட்டி டி இங்கே இருக்கணும் சரி ரைட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் U is an immediate neighbor of W. U வந்துட்டு immediate neighbor of W. W இந்த இடத்துல இருந்தாங்கன்னா U இங்கே வருவாங்க W இந்த இடத்துல இருந்தாங்கன்னா U இங்கே வருவாங்க S இங்கே ஆல்ரெடி இருக்குது Z இங்கே இருக்குது சரி ரைட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க V is not sitting immediate left of T. V வந்துட்டு not sitting left of T. T யோட லெஃப்டில் V இருக்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்கள் T இந்த இடத்துல இருந்ததுன்னா V இங்கே வைக்கலாம் வச்சோம்னா இல்லைன்னா லெஃப்ட்லேருந்து வந்துருமா ஸோ அப்போ கண்டிப்பாக T யோட ரைட் சைடில் தான் V இந்த இடத்துல எப்படி வருங்களா ஓகே V is not sitting immediate left of T அப்போ T யோட immediate leftல V வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எனக்கு இந்த உள்ள இருக்கிற கண்டிஷன் வந்துட்டு வராதா அது அப்படியே அடிபட்டுருங்களா ஸோ வெளியே இருக்கிறதா வருமா T யோட ரைட் சைடில் தான் V வருவாங்களா சரிங்களா ரைட் ஸோ இந்த பொசிஷன் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க how many people are sitting between U and Z யூக்கு Z நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க when counted from the right of Z நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படிலாம் கேட்கலாம்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு கேட்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு ஒரு கிளாக் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இசட்டோட கிளாக் வைஸில் இப்படி வரும் இப்போ இசட்டுக்கும் எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க when it comes from starting with U in a clockwise direction அப்படி என்ன வரும் clockwise direction இப்படியே போகணும் இப்போ இசட்டுக்கு யூக்கு நடுவில் ஒருத்தர் தான் இருக்காரா இதையே நான் இப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க இசட்டுக்கு யூக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க when it comes to calculated from Z in an anti-clockwise direction from the Zலேருந்து anti-clockwise directionல பார்க்கும்போது யூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ இப்படி வருங்களா அதில் எத்தனை பேர் இருப்பாங்க 1 2 3 பேர் இருப்பாங்களா ஸோ அப்போ அதில் டைரக்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக அதில் பார்க்கணும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சரிங்களா ரைட் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா when counted from the right of Z இசட்டோட ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது யூக்கு இசட்டுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க ஸோ அப்போ இசட்டோட ரைட் சைட்னா இந்த பக்கம் இருக்குங்களா இசட்டோட ரைட் சைட்னா இந்த பக்கமா இதெல்லாம் தான் ரைட் சைட் இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க இசட்டுக்கு யூக்கு நடுவில் 1 2 3 3 பேர் இருப்பாங்களா சரிங்களா ஃப்ரம் த ரைட் ஆஃப் இசட்டும் போது ஸோ இப்போ 3 persons ஓகே ரைட் ஸோ அதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக அதில் வந்துட்டு நீங்கள் அதில் பார்க்கணும் சரிங்களா எதுலேருந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு சரிங்களா ரைட் இப்போ இதுவே when counted from the right of யூன்னு கேட்டிருந்தாங்கன்னா யூவோட ரைட் சைட்னா இங்கே இப்போ யூக்கு இசட்டுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க when it comes to ரைட் ஆஃப் யூ அப்படிங்கும்போது யூக்கு இசட் நடுவில் ஒருத்தர் தான் இப்போ ஒருத்தர் தான் இங்கே போடணும் சரிங்களா அதான் எந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாறுதா சரிங்களா ஸோ அதை நமக்கு நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கணும் ஓகே ஸோ இதே மாதிரியே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கொஷின்ஸும் சரிங்களா 8 persons PQ ST UV and W are sitting around a circular table facing the center not necessarily in the same நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரியே தான் சரிங்களா just to do it for your calculation சரிங்களா நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சரிங்களா கண்டிப்பாக அந்த ஹிண்ட் வச்சு ஏன்னா சில ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக ஃபேஸ் போட முடியாத மாதிரி இருக்கும் நம்ம நோட் பண்ணி வச்சு ஒன்று லிங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் ஹிண்ட்லாம் இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த ஆப்ஷன் வரும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா இப்போ இதுலேயே இப்போ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 persons are playing a card game சரிங்களா they are sitting in a circle facing the center ஓகே இது பாருங்களேன் இதில் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சரிங்களா ஃபேஸிங் த சென்டர் சரிங்களா அதில் ஒரு கேம் விளையாட வச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு சில விஷயங்கள் கூட அதில் கொடுப்பாங்க they are sitting in a circle facing the center S is facing R who is to the left of A ஒரு சர்க்குலர் ஃபேஸிங்கு அதில் வந்துட்டு ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் சென்டரா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா S is facing R who is to the left of A and to the right of P
இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னென்ன பர்சன்ட்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இன்பிட்வீனில் ஹூ வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற இமீடியட் பர்சனே குறிக்கும். அந்த ஹூங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இன்பிட்வீனில் இருக்கிற பர்சனே குறிக்கும். எஸ் இஸ் ஃபேசிங் ஆர், ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஆருங்கிறது தான் ஏவோட லெஃப்ட் சைடில் இருக்கிறாரு. எஸ் இஸ் ஃபேசிங் ஆர். ஓகே, எஸ் இங்கே வச்சுக்கிறேன். எஸ் இஸ் ஃபேசிங் ஆர். ஆர் வந்துட்டு என்னவா இருக்காரு? ஹூ இஸ் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏவோட லெஃப்ட் சைடில் இருப்பாரா? சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் டு த ரைட் ஆஃப் பி. அண்டு டுனா அந்த ஃபர்ஸ்ட்ல எங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அண்டு டு த ரைட் ஆஃப் பி. பியோட ரைட் சைடில் ஆர் இருப்பாரா? சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஏ வந்துட்டு டியோட லெஃப்ட் சைடில் இருப்பாங்களா? கண்டிப்பாக. ஸோ அப்போ மீதி ஒரே பர்சன் வந்துட்டு யாரு அப்படின்னா அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டு ஒய் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஒய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியோட லெஃப்ட் சைடில் இருப்பார். சரிங்களா? ரைட். ஒய் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு போட்டாச்சு. இப்போ இதை வச்சு கொஸ்டின் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் டி எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் ஷீட் வித் ஒய். டியும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? டி வந்துட்டு இங்கே வந்துடுறாரு, ஒய் வந்துட்டு இங்கே வந்துடுறாரு. சரி, ரைட். அடுத்து அண்டு பி எக்ஸ்சேஞ்சஸ் ஹிஸ் ஷீட் வித் ஆர். பி அண்ட் ஆரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆர் இங்கே வந்துடுறாரு, பி இங்கே வந்துடுறாரு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹூ வில் பி சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி. டியோட லெஃப்டில் யார் இருப்பான்னு கேட்குறாங்க. ஓகே, டியோட லெஃப்டில். சரிங்களா? டி இங்கே வந்துடுவாரா? சரிங்களா? டியோட லெஃப்டில் கண்டிப்பாக யார் இருப்பாங்க? எஸ் தான் இருப்பாரா? ஏன்னா ஒய் டி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே வந்தாச்சு. சரிங்களா? ரைட் சைடில் ஆர் இருப்பார், டியோட ரைட் சைடில். டியோட லெஃப்ட் சைடில் எஸ் இருப்பாங்களா? சரிங்களா? ஹூ இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படிங்கும்போது எஸ் இருப்பாங்களா? ஸோ இதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ லைக் வைஸ் சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டேபிளில் ஃபேசிங் சென்டர் வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுலேயே ஃபேசிங் ஆப்போசிட் டு த சென்டர் அப்படிங்கிற வச்சு கூட கொடுப்பாங்க. பாருங்களேன், இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் தி ஆப்போசிட் டு த சென்டர் அப்படின்னு வச்சு கொடுத்துருக்காங்களா? நம்ம முன்னாடி பார்த்தது எப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர், ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேசிங் அவுட் சைட் த சென்டர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ 8 பாய்ஸ் இருக்காங்க சர்க்குலர் டேபிள். அவுட் சைட் த சென்டர்னா வெளியில் பார்த்துருப்பாங்களா? சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். அப்போ மீனிங் என்ன? இதில் கொடுத்துருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. சரிங்களா? ஓகே, நாட் ரெஸ்பெக்டிவ்லி லைக் வைஸ். இப்போ இது வந்துட்டு ராமு இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆகாஷ் ஆர் சஞ்சய். ஓகே, ஆகாஷ் ஆர் சஞ்சய்க்கு அதான் இமீடியட்டாக யார் வரமாட்டாங்க? ராமு அப்படிங்கிற பர்சன் வரமாட்டார். ஸோ அப்போ ராமுவோட இமீடியட் பர்சன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆகாஷோ ஆர் சஞ்சயோ இருக்க முடியாது. சரிங்களா? ஃபெயின்ட் அப்படி வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ராமு இஸ் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் அனில். ராமு வந்துட்டு ராமு அப்படிங்கிறவர் வந்துட்டு இமீடியட் ரைட் ஆஃப் அனிலா? அனிலோட இமீடியட் ரைட்டில் இருக்கணும். அனிலோட இமீடியட் ரைட்னா எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைடு. இப்போ எல்லாமே வெளியில் இருக்கிறதுனால இப்போ ஃபேஸிங் சென்டர்னா இந்த பக்கம் வைக்கலாம். ஸோ இப்போ இப்படி தான் அதாவது வருங்களா? அனிலோட ரைட் சைடில். சரிங்களா? ராமு இருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். அனில் இங்கே இருக்காருன்னா இங்கேருந்து ரைட் சைடு தான் இங்கே இருப்பார் ராமு. ஸோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஹிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ராமு அண்ட் தென் அனில் சொல்லியிருக்குங்களா? ராமு இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் அனில். ராகுல் இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆகாஷ். ராகுல் அப்படிங்கிறவர் இமீடியட் நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல. சரிங்களா? யார் வருவாங்கன்னா ஆகாஷ் அப்படிங்கிறவர் வருவார்.
ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, விவேக் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கமல். விவேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டு த லெஃப்ட் ஆஃப் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கமல். கமலோட லெஃப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவேக் இருப்பார். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, விவேக் எங்கே இருக்காருன்னா அதோட லெஃப்டில் கமல் இருப்பார். சரிங்களா? விவேக் இஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கமல். கமலினுடைய லெஃப்டில் விவேக் இருப்பார். ஓகே. ஸோ இப்படி வச்சோம்னா என்ன ஆயிரும், அப்படியே மாறிடுங்களா? அதான் சொல்லியிருக்காங்க பாருங்களா, தெளிவாக பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவேக் இஸ் டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கமல். கமலினுடைய இமிடியேட் லெஃப்டில் விவேக் இருப்பார். ஸோ கமல் இருக்காருன்னா கமலோட ரைட் சைடில் இந்த பக்கம் வந்துடுவார், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் வருவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம் இஸ் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஆகாஷ் அண்ட் விவேக். ராம் அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரல இதுலேயே 2 பேர் இருக்கு, ராமுன்னு வருது, ராம்னு வருது. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக அது பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ராம் இஸ் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத், யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஆகாஷ் அண்ட் விவேக். ஆகாஷ் அண்டு விவேக். ஓகே. சரிங்களா? ஸோ இதை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதான் ஹிண்ட்டு. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் எந்த ஹிண்ட்டு நான் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக வரணும் அப்படின்னு பார்க்கணும், செக் பண்ணணும். பாருங்களேன், இதில் எனக்கு எந்த இடத்துல வந்துட்டு நிறையா பேர் வருது அப்படின்னா, சரிங்களா, அதாவது பொசிஷன் பண்ணுற மாதிரி. இப்போ பக்கத்தில் உட்கார மாட்டாங்கன்னு நிறையா வந்திருக்கலாம். பட் ஆனால் எதை எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஹிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் பண்ணும்போது வேல்யூஸோட மேட்ச் பண்ண முடியும்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்க்கும்போது என்ன சொல்லலாம், இப்போ இங்கே ஆகாஷ் அண்டு விவேக், சரிங்களா, அதில் நம்ம எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ ராம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சரிங்களா, அப்போ நான் அவரை இங்கே வச்சுட்டோம்னா, சரிங்களா, ஆகாஷ் அண்டு விவேக், சரிங்களா, ஒன்று இப்படி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ராம் இங்கே வச்சுட்டோம்னா விவேக் இங்கே ஆகாஷ் வரலாம். சரிங்களா? 2 பேருக்கு நடுவில் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இமிடியேட் நெய்பர் ஆஃப், ராம் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஆகாஷ் அண்ட் விவேக். சரிங்களா? ரைட். ஓகே சார். இப்போ இதை வச்சாச்சுங்களா? இங்கே வந்து ராம் டோட்டலாக ஃபுல்லாக எழுதி, ஏன்னா ராமும் ஒருத்தர் பேர் இருக்கார் இல்லையா, வெறும் 6 மட்டும் போட்டோம்னா அது ராமா இல்லை ராமுவான்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரி, ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ அடுத்த சொல்லியிருக்காங்க ஆகாஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகுலோட இமிடியேட் நெய்பர். இங்கே ஆகாஷ் இருக்காருன்னா இங்கே ஆல்ரெடி ராம் வந்துருக்காரு. இப்போ இங்கே ராகுல் வருவாரா? இங்கே ஆகாஷ் இருக்காரு அப்படின்னா இங்கே ராகுல் வருவார். ஏன்னா வந்துட்டு ஏ மட்டும் வச்சிருக்கேன்னா, ஏன்னா ஏவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்காங்களா, ஏல வீல ஸ்டார்ட் பண்ணுற பேர் பாருங்களா, ஏல ஆகாஷ் அவர் மட்டும் தான் இருக்காரு. வீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவேக் அப்படிங்கிற மட்டும்தான் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற பேரில் நான் வந்துட்டு ஆருக்கு ஏன் ஃபுல்லாக எழுதியிருக்கேன்னா, வெறும் 6 மட்டும் போட்டோன்னா அது ராமுவா இல்லாட்டி ராகுலான்னு தெரியாது. அதனால தான் தெளிவாக அந்த டிஸ்டிங்ஷனாக தெளிவாக தெரியும், டிஸ்டிங்காக தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, எந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுலேயே வந்துட்டு மேட்ச் பண்ணோம்னா ஓகே, இன்னும் 3 பேர் மட்டும் இருக்காங்களா? இதில் நம்ம வைக்கும்போது எந்த இடத்துல யார் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது ராமு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனிலோட சரிங்களா ரைட் சைடு, ராமுவோட லெஃப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனில் வரணும். சரிங்களா? ராமு இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆகாஷ். ஓகே. ராமு இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் அனில். ராமு இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் அனில். அனிலோட இமிடியேட் ரைட்டில் இப்போ அனில் இருக்காரு அப்படின்னா சரிங்களா, அவரோட ரைட் சைடில் தான் இங்கே ராமு வருவாரா? ஓகே. அண்ட் ஆல்சோ தட் ராமு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் ஆர் சஞ்சய்க்கு பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எந்த இடத்துல யார் இங்கே வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். சப்போஸ் இங்கே அனில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அனில் வச்சோம்னா அனிலோட ரைட் சைடில் சரிங்களா, அனிலோட ரைட் சைடில் ராமு வருவார். கேட்கலாங்களா? ஓகே. அண்ட் ஆல்சோ தட் ராமுவுக்கு பக்கத்தில் சஞ்சயும் வரக்கூடாது. இப்போ சஞ்சய் நான் இந்த இடத்துல இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுமா? ஓகே. இப்போ இதுவே சப்போஸ் இப்போ உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சரிங்களா? இப்போ இதில் வந்து வைக்க முடியுமான்னு பாருங்கள். வேல்யூஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ராகுல் இங்கே இருக்காரு, சில விவேக் இங்கே இருக்காங்க. இப்போ இதே இங்கே அனில், அனில் இங்கே வச்சிங்கன்னா அனிலோட ரைட் சைடில் இந்த இடத்துல ராமு வருவார். சரிங்களா? இன்னொன்று யார் இங்கே இருக்காங்கன்னா ராகுல், ஓகே விவேக், ஓகே விவேக், ராம், ஆகாஷ் இங்கே வச்சுருக்கோம், ராகுல் இங்கே வச்சுருக்கோம், சஞ்சய். ஓகே சஞ்சய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வருவார் அப்படின்னா நம்ம இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே வருவார்களா? ரைட். ஸோ வந்துட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுங்க அதில் அடிபட்டு போயிடும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இதில், ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சஞ்சய். சஞ்சயோட தேர்ட் லெஃப்ட்டில் யார் வருவாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். ராம் வருவாரா? கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போ உள்ள இருக்கிறது வந்துட்டு கேன்சல் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்படி இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூ வந்துட்டு மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த பொசிஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது சஞ்சயோட, சரிங்களா, சஞ்சயோட தேர்ட் லெஃப்ட்டில் கண்டிப்பாக ராம் அப்படிங்கிறது வருவாரா? ஓகே. ஸோ இதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி இதில் இருக்கும் அப்படின்ட்டு. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு P to U, சரி, ஆசிட்டட் இன் சர்க்குலர் ஃபேஸிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த சென்டர். சரிங்களா? பிலேருந்து யூ வரைக்கும் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? சர்க்குலர் ஃபேஸிங். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இட்ஸ் லைக் டெசன். சரிங்களா? கிளாஸ் ஒர்க், சரி, ஹோம்ஒர்க். இது எது சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, சரிங்களா, எல்லாமே வந்து இது வந்து ஃபேஸிங் அவுட் சைட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபேஸிங் அவுட் சைட் வச்சு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. சில கொஷின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் என்னென்ன வேல்யூஸ் வந்துட்டு கொடுப்பாங்க இருக்கும் அப்படின்னு. இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க, 8 people இருக்காங்க, 5 people இருக்காங்க, 6 people இருப்பாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். ஆனால் when it comes to here, சரி, என்னது, a certain number of persons are sitting in a linear row facing north. எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நார்த்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. A certain number of persons are sitting in a linear row facing north. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா n sits third from one of the extreme ends. ஓகே. இப்போ இது வரைக்கும் முன்னாடி பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க, அது நம்ம வைப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு யார் எந்த பொசிஷனில் நம்ம வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. சரிங்களா? கேட்குறாங்க. இப்போ அப்படிங்கும்போது n sits third from one of the extreme ends. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஏதாவது ஒரு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, சரிங்களா, அதுலேருந்து 3வது பிளேஸில் இருக்கணும். சரிங்களா? அதில் T sits immediate left of n. ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எண்டு இங்கே நான் என்னன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்டு, இன்னொரு எண்டு ரைட் ஹேண்டில் என்ன இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு எண்டில் இருந்து 3rd பிளேசஸில் இருக்கணுமா? சரிங்களா? ஓகே. 1 2 3 n. அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து 3rd பொசிஷனில் n இருக்கணும். சரிங்களா? n is sitting third from one of the extreme ends. T sits immediate left of n. ஓகே. டீங்கிறவரு என்னோட இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கணும். டீங்கிறவர் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எண்ணில் இருக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா T sits immediate left of n. 3 persons sit between T and M. Tக்கு Mக்கு நடுவில் 3 பேர் இருக்கணும். சரி, இங்கே ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அப்போ நம்ம இந்த பக்கம் தான் இருக்க முடியுமா? 1 2 3 3 persons sitting between T and M. சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் ஆல்ரெடி இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும், 3 persons sit between T and M. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அடுத்து என்ன பார்க்குறோன்னா P sits exactly between T and M. Tக்கு Mக்கு நடுவில் Pங்கிற பர்சன் வந்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கலாம் P, இங்கே வைக்கலாம், இந்த இடத்துல இங்கே நடுவில் இந்த இடத்துல P வைக்கலாங்களா? சரிங்களா? 3 personsல. ஓகே. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, as many persons sit to the right of n as to the left of V. அதாவது இது பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டு
ரைட் ஆஃப் என், என்னோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ as many persons sit to the right of n as to the left of v, வியோட லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க, என்னுக்கு ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி வியோட லெஃப்ட் சைடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம், எம்மோட தேர்ட் லெஃப்டில் வி இருப்பாரா? சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, வி ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம், எம்மோட தேர்ட் லெஃப்டில் வி இருக்கணும். இப்போ இது எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் வி இருக்கணும், இங்கே வைக்கலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் ஆல்ரெடி என் இருக்கா, எம்மோட தேர்ட் லெஃப்டில் வி வரணும், ஆல்ரெடி என் இருக்கனால இந்த பொசிஷன் நம்ம பண்ண முடியாதா? சரிங்களா, ஸோ அப்போ இந்த சீட்டிங் உள்ளது வராது. இப்போ நம்ம இதில் தான் நம்ம பார்க்கணும் அடுத்து. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா as many persons sit to the right of n as to the left of v. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா என்னோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் வியோட லெஃப்ட் சைடில் இருப்பாங்களா, என்னோட ரைட் சைடில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வியோட லெஃப்ட் சைடில் 2 பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு. சரிங்களா, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கே சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வி, கே வந்துட்டு வியோட இமிடியேட் லெஃப்டில் இருப்பார். சரிங்களா, அடுத்தது the number of persons sitting to the left of k is one more than the person sitting to the right of l. எல்லோட ரைட் சைடில் இருக்கிறவர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லோட ரைட் சைடில் இருக்கிறவங்க எப்படின்னா the number of persons sitting to the left of k, left of k ல இருக்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ரைட், கேவோட லெஃப்ட் சைடில் இருக்கிறோட எண்ணிக்கை எப்படின்னா கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் எல் எல்லுக்கோட ரைட் சைடில் இருக்கிறாரு அதை விட இங்கே 1 அதிகமாக இருக்கும். இங்கே எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். சரிங்களா, அதாவது எல்லோட ரைட் சைடில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எக்ஸ் இருக்காங்கன்னா அதை விட 1 அதிகமாக கேவோட லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. ரைட், அப்படி பார்த்தா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, கேவோட லெஃப்ட் சைடில் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக இந்த எண்டில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னு அர்த்தம், எல்லு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லோட ரைட் சைடில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது 0 + 1 1, அதனால தான் 1 வந்துட்டு கேவோட லெஃப்ட் சைடில் இருக்காங்க. இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல எல் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எல் இந்த இடத்துல வச்சேன்னா 1 இருக்காங்க, எல்லோட ரைட் சைடில் 1 இருக்காங்க. இப்போ கேவோட லெஃப்ட் சைடில் 2 பேர் இருக்காங்கன்னு வந்துருக்கணும். கேவோட லெஃப்ட் சைடில் 2 பேர் இருக்காங்களா, இல்லை, சில ஒருத்தர் தானே இருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் நம்ம வந்து கடைசியாக அந்த எண்ணில் வைக்கிறோம். ரைட், ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, how many persons sits or how many seats are totally in the seating arrangement கேட்குறாங்க. எத்தனை சீட்ஸ் இருக்குது மொத்தமாக இதில் பார்க்கும்போது 3 6 9 10 11 12 13 13 seats இருக்கா. So totally there are 13 seats are there. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்து பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லணும், ஒரு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே when it comes to here வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுக்கு கொடுக்கல, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுக்கல. அதிலிருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. சில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே தான் கொஸ்டினாகவே கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்படி கூட சீட்டிங் மேலே நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து சரிங்களா டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸில் எப்படி தான் கேட்கலாங்க. சரிங்களா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், பசில் லைக்வைஸ் பசிலும் வந்துட்டு ஒரு சில இடத்துல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக லிங்க் பண்ணி வரும். சரிங்களா, இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 8 persons சரிங்களா A to H வரைக்கும் இருக்காங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் இருக்காங்க. சரிங்களா, 18 23 27 அந்த மாதிரி சொல்லிட்டு டில் 52 வரைக்கும் இருக்காங்க. நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். லைக்வைஸ் முன்னாடி நம்ம பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் ஏஜ் தான் வரணும், செகண்டில் இருக்கிறது செகண்ட் ஏஜ் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வைஸ் இருக்கிறதுக்கான நெசசிட்டி கிடையாது. சரிங்களா, ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரிங்களா ஏஜஸ் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்களா, ஃபஸ்ட்டு 18, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 18 23 27 32 23 27 32, அடுத்து 36 41 47 36 41 47, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஒவ்வொருத்தரும் யார் என்னென்ன ஏஜ்னு அவங்க கண்டுபிடிக்கணுமா. சரி, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, H is 5 years older than C and 4 years younger than A. H is 5 years older than C. அப்போ ஹச்சுக்கும்
சிக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். சரிங்களா? when it comes to a கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது and 4 years younger than a, ஹச்ங்கிறவர் தான். இப்போ ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹச் வந்துட்டு என்னவா இருக்காரு, 4 வயசு கம்மி. இப்போ ஏ தான் ஹையஸ்டா. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா ஏ ஹச் சி இந்த ஆர்டர் தான், இப்படி தான் அதிகமாக இருப்பாங்களா? ஏலேருந்து பார்க்கும்போது ஹச் வந்துட்டு 4 வயசு அதிகம், இவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் 4. ஹச்லேருந்து பார்க்கும்போது சி வந்துட்டு 5 வயசு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆர்டர் நம்ம எப்படி எழுதணும் என்ன சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஹச் சி அப்போ எந்த இடத்துல வரலாம்? இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஏஹெச்சி மூணையுமே இங்கேருந்து 5 இங்கேருந்து 4. ஓகே அப்படி இருக்குது. இங்கேருந்து 5 கிடையாது, இங்கேருந்து டைரெக்டாக 4 தான். இங்கேருந்து 5 இங்கேருந்து 4 சரிங்களா? 18 5 23, 23 + 4 27 அது ஒன்று வரும். அடுத்தது 23 ப்ளஸ் டைரெக்டாகவே 4 வந்துடுது கிடையாது. இப்போ 27 + 5 அடுத்தது 4. ஸோ இந்த கண்டிஷன் இதில் வரலாம். இந்த இடத்துல 3 பேர்த்த உட்கார வைக்கலாம். ஆனால் அடுத்தடுத்ததில் போகும்போது இங்கே 5 இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் இங்கே வந்துட்டு எகெயின் 6 போயிடுது. ஸோ இங்கே வந்துட்டு 6 அப்படி தான் போயிடுது. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? எப்படி பொசிஷன் பண்ண முடியும்னா இந்த இடத்துல சி வச்சோம்னு வச்சுங்க, ஹச் 18 சரிங்களா? அந்த 5 டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அதே மாதிரி இங்கே ஏ வைக்கலாமா 4 டிஃப்ரென்ஸ்னு? அதே மாதிரி இங்கே சி வச்சோம்னா இங்கே ஹச் சரிங்களா 5 டிஃப்ரென்ஸு, இங்கே ஏ 4 டிஃப்ரென்ஸாக இருக்குமா? ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? The age difference between D and G is the same as the age difference between A and E. ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க? as many persons older than C as younger than D. ஓகே C as many persons older than C, சியை விட அதிகமாக எத்தனை பேர் இருக்காங்களோ, சியை விட அதிகமாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக டியை விட பார்க்கும்போது யங்கராக இருப்பாங்க. சியை விட எத்தனை பேர் அதிகமாக இருக்காங்களோ, ஏஜில் அதிகமாக இருக்காங்களோ, ஓல்டராக இருக்காங்களோ, as many persons older than C as younger than D. டியை விட கம்மியாக இருக்கிறவங்க அத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக சியை விட இத்தனை பேர் சரிங்களா? எத்தனை பேர் மொத்தம் 7 பேர் இருப்பாங்களா? 3 4 5 6 7 8 7 பேர் இருப்பாங்களா? சியோட அதிகமாக இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டி இங்கே பொசிஷன் பண்ணோம்னா தான் அதை விட 7 பேர் வயசில் சின்னவங்களா இருப்பாங்களா சரிங்களா? எங்கராக இருப்பாங்க. ரைட். அதே மாதிரி இங்கே சி வச்சோம்னா சி வந்துட்டு இங்கேருந்து 2 3 மேலேனா வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்களா? அதே மாதிரி இப்போ டியோட பொசிஷன் பண்ணும்போது 5 பேர் கீழே வரணும், 3 4 5. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் டி வரணும் சரிங்களா? ஸோ இப்போ பிளான் பண்ணிடலாமா? ஸோ பொசிஷன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா the age difference between D and G is same as the age difference between A and E. டிக்கும் ஜிக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸோ சரிங்களா? டிக்கும் ஜிக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸோ அதே தான் ஏக்கும் ஈக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே எக்ஸ்னா அதே தான் இங்கே எக்ஸ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வரும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குது, ஏ இருக்குது டி இருக்குது. எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகும்னு பார்க்கணும். ஓகே. ஏன்னா இங்கே 2 வைக்கலாம், இங்கே 2 வைக்கலாம். சரி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்துட்டு மீதி அப்படி இங்கே வருவோம். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் இ ஹூ இஸ் நாட் 47 years old. இப்போ 47 வந்துட்டு இ வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் இ வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா சரியா? ஓகே. ஸோ அப்படி பார்க்கும் அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பி இஸ் ஓல்டர் தென் எஃப் பட் நாட் 41 years old. ஓகே. பி வந்துட்டு எஃப்பை விட வயசில் அதிகம். பி இஸ் ஓல்டர் தென் எஃப் பட் நாட் 41 years. பி வந்துட்டு 41 years கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல 41ல் பியை வந்துட்டு வைக்க முடியாது சரிங்களா? ஆல்ரெடி இந்த இடத்துல 41 இருக்கார், வைக்கவே முடியாது ஆப்வியஸ்லி இந்த பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். சரி இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல வரலான்னு பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் இப்போ நான் ஏ இங்கே இடத்துல இ வச்சேன்னா இங்கே 5 டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா? அதே மாதிரி டிக்கும் ஜிக்கும் இங்கே வைக்கலாம். நான் 5 டிஃப்ரென்ஸ் கேட்டகரியில் இருக்குமா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜி இஸ் சேம் as லைக் as ஏ அண்ட் இ 5 வரும். ஸோ மீதி இருக்கிறது 2 என்னது? பி அண்ட் எஃப் தான். எஃப்பை விட பி அதிகம்னால பி இங்கே வைக்கணும், ஆனால் இங்கே எஃப் வைக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 41 yearsல பி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் இந்த பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணுமா? சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன வேறு என்ன வைக்கலாம்னா சப்போஸ் இந்த இடத்துல இ வரல, ஸோ இங்கே இங்கே இ இருக்க முடியுமான்னு பாருங்கள்.
9 டிஃபரன்ஸ் இருக்குது. 9 டிஃபரன்ஸ்லேருந்து 52 - 9 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 2 43. 43ல் கிடையவே கிடையாது, ஒரு நம்பரே கிடையாது. இப்போ கண்டிப்பாக நான் இங்கே வைக்க முடியாது. சப்போஸ் இங்கே இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி 14 டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி டி அண்ட் ஜிக்கும் கிடையாது. சப்போஸ் இங்கேயும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொசிஷனே பண்ண முடியாதா? சரிங்களா, ரைட்டு. இந்த கேட்டகரி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரி எடுத்துட்டோம்னா எப்படி பார்க்கலாம்? இங்கே இருக்குது, சரிங்களா, ஓகே. இங்கே தான் இல்லை. சப்போஸ் இங்கே மேலே வைக்க முடியுமான்னு பாருங்கள். வச்சோம்னா என்ன வரும்? 16 டிஃப்ரென்ஸா? சரிங்களா, 16 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாதிரி டிக்கும் ஜிக்கும் 16 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். 16 வச்சோம்னாலே சம்திங் ஒரு 25 அந்த மாதிரில வரணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்பரே இல்லை. அப்போ நான் கண்டிப்பாக பொசிஷன் நான் இங்கேயே பண்ண முடியாது. அடுத்துனா அப்போ நான் மேலே விட்டாச்சு, இங்கேயும் வராது. இப்போ கீழே தான் நான் பார்க்கணும். சரி, ஒவ்வொரு நம்பராக பாருங்களேன். சப்போஸ் நான் இங்கே வச்சேன்னா என்ன இருக்கும்? 18னா 36. 18 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏக்கும் ஈக்கும் நடுவில் 18. அதே மாதிரி இப்போ டி இங்கே இருக்குது. 18 டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எங்கே வைக்கலாம்? டி இங்கே வைக்கலாமா? 8, 31, 41. அப்போ கண்டிப்பாக டி இங்கே தான் வருமா? சாரி, ஜி இங்கே தான் வருமா? சரிங்களா, ஏன்னா டிக்கும் ஜிக்கும் 18 டிஃப்ரென்ஸ் இருக்கும். 23, 18, 41. சரிங்களா, லைக்வைஸ் ஏக்கும் ஈக்கும் பாருங்கள் 18 இருக்குமா? அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது நம்ம பிஎஃப் நம்ம டைரெக்டாக இங்கே வச்சிடலாங்களா? எஃப்லேருந்து பார்க்கும்போது பி வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ பி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 41 இயர்ஸில் வரல, ரைட்? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டிய யார் என்னென்ன ஏஜில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹூ ஆர் த யங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பர்சன்ஸ் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் அபோவ்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு யார் இருக்கணும்? யங்கஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், அண்ட் தென் ஓல்டஸ்ட். சரி, எல்டர் ஃபஸ்ட்டு, யங்கஸ்ட் யார்? சரிங்களா, அண்ட் தென் பி. ஸோ இப்போ இபி தான் இருக்கணுமா? இப்போ இபி, ரைட்? ஸோ இதான் நம்ம இங்கே இந்த இடத்துல மெயினாக பார்க்கணும். சரிங்களா, எப்படி அந்த பொசிஷன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா, என்ன மாதிரி வேல்யூஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நீங்கள் இதில் பார்க்கணும், ரைட்? ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்களேன், இந்த கொஷின் யாருக்கு அடுத்து வாங்குவாங்க? டிக்கெட்ஸ் வந்துட்டு சரிங்களா குறிப்பிட்ட பர்சன்ஸ் இருக்காங்க. இதில் என்ன மாதிரி பொசிஷனில் வாங்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ சப்போஸ் இப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மொத்தம் 9%. 9% P to X வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா, bought the zoo ticket one after another on the same day. ஒரே நாளில் 9 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா, சரிங்களா, ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தரை வந்து வாங்குறாங்க ஜூ டிக்கெட். இட் இஸ் அசியூம்டு தட் நோ அதர் பர்சன்ஸ் பாட் த டிக்கெட் அதர் தேன் தி கிவன் பர்சன்ஸ். அதாவது அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் மட்டும் தான் போய் வாங்கியிருப்பாங்களா, ஏன் மற்றவங்களும் வாங்கியிருக்க மாட்டாங்களா, அந்த டவுட் வர முடியாது. அதுக்காக என்ன சொல்லிட்டாங்க கொஷினில், அதை அசியூம் பண்ணிக்கிறாங்க என்னென்னா நோ அதர் பர்சன்ஸ் பாட் த டிக்கெட், மற்றவங்களாம் யாரும் வாங்கலை எக்ஸப்ட் த கிவன் பர்சன்ஸ் 9% தவிர மற்றவங்க யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 9% உண்டான வேல்யூஸ் மட்டும் யாருக்கு அடுத்து வாங்கியிருப்பா, சரிங்களா, எந்த இடத்துக்கு எடுத்து யார் வருவா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இப்போ அதில் கொஷினில் கொடுத்துருப்பாங்க ஆர் பாட் த ஜூ டிக்கெட் இமீடியட்லி பிஃபோர் எக்ஸ், ரைட்? ஸோ அப்போ யார் எந்தெந்த இடத்துல வருவாங்கன்னு பார்க்கணுமா? சரிங்களா, ஓகே. மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9% இருக்காங்க. 1 2 3 8 9, ரைட்டு. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆர் பாட் த ஜூ டிக்கெட் இமீடியட்லி பிஃபோர் எக்ஸ். எக்ஸோட முன்னாடியே இமீடியட்லி பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்துட்டு வாங்கியிருப்பார். சரி, ஆர் பாட் த ஜூ டிக்கெட் இமீடியட்லி பிஃபோர் எக்ஸ். ஒன்லி 3 persons பாட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் யூ. எக்ஸுக்கு யூக்கு நடுவில் 3 பேர் தான் டிக்கெட் வாங்கியிருக்கணும். சரி, ரைட். அப்படி பார்க்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த ஆர்டர் வைஸில் பார்க்கும்போது எக்ஸுக்கும் யூக்கு நடுவில் 3 பேரா, ரைட்? இப்போ 1 2 இங்கே கீழே கூட வைக்கலாம் யூவை. ஸோ அப்போ ஒருத்தர் வந்துடுவார், 2 பேர் விட்டுட்டு யூ வந்துட்டு இப்படி வைக்கலாமா? சரிங்களா. அடுத்தது சப்போஸ் எக்ஸு ஆர் இருக்காரு, எக்ஸுக்கு யூக்கு நடுவில் 3 பேரா, 1 2 3 யூ. நான் ஏன் வந்துட்டு டைரெக்டாக இந்த இடத்துல வைக்கலன்னா பொசிஷன்ஸ் எங்கே வேணாலும் வரலாம். இப்போ நான் எக்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா கீழே கூட போகுது இல்லைங்களா, மேலே கூட இருக்கலாம். எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியாதனால
வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ பார்ப்போம் பாருங்கள். எக்ஸுக்கும் யூக்கு நடுவில் 3 பேரா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Q bought 2 persons after V who bought immediately before U. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதுலேருந்து சொல்கிறாங்க immediately before U யார் வாங்கியிருக்கா? விங்கிறவர் வாங்கியிருக்காரா? V who bought immediately before U. யூக்கு immediately before வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா V வாங்கியிருக்காரு. சரிங்களா? விங்கிற பர்சன் வாங்கியிருக்காரு. V நல்ல தெரியுதா? ஓகே. V who bought immediately before U. ஓகே. Q bought 2 persons after V. ஓகே. V வாங்கினதுலேருந்து ரெண்டாவதா Q வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. V வாங்கினதுலேருந்து ரெண்டாவதா, அப்போ இங்கே வருவாரா Q? V வாங்கினது ரெண்டாவதா, ஸோ அப்போ Q இங்கே வருவார். சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை பேர்னா 3 6 3 6 7. இந்த இடத்துல 7 இருக்குது. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். As many persons bought before Q as after S. As many persons bought before Q. Qக்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அதே தான் ஆஃப்டர் எஸ். Qக்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அதே தான் எஸ்ஸுக்கு ஆஃப்டர். சரிங்களா? அதுக்கு அடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். நம்ம வந்துட்டு Qக்கு எக்ஸாக்டாக இன்னும் சொல்லலை, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இதோட நம்ம லிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? வேறு ஏதோட ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஆஃப்டர் எஸ். W bought immediately after S who did not buy immediately before V. ஓகே. W வந்துட்டு immediately after S. S வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்குறாரு immediately. S வாங்கினதுக்கு அதாவது W வந்துட்டு W bought immediately after S. S வாங்கினதுக்கு அப்புறம் தான் W வாங்குறாரா? ஓகே. நீங்கள் அதை தெளிவாக அதில் பார்த்துடணும். S வாங்கினதுக்கு அப்புறம் தான் W வாங்குறாரு. சரிங்களா? ஆனால் எப்படி வாங்குறாங்க? who did not buy immediately before V. அந்த எஸ்ங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியோட இம்மீடியட்டாக. சரிங்களா? வி வாங்கினதுக்கு முன்னாடியே வாங்கலை. who did not buy immediately before V. சரிங்களா? அதாவது எஸ்ஸோட முன்னாடி இந்த இம்மீடியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் வரமாட்டாங்க? வி வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். who did not buy immediately before. சரிங்களா? வியோட முன்னாடியே. சரிங்களா? immediately before வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகே. T bought before P. T bought T வந்துட்டு இப்போ P இருக்காருன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா T வந்துட்டு வாங்கியிருக்கணும். அடுத்து என்ன சொல்லிடுறாங்க? பட் நாட் இமீடியட்லி பிஃபோர். பக்கத்துலேயே வர மாட்டாங்க. டிபி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வரக்கூடாது. சரிங்களா? நாட் இமீடியட்லி பிஃபோர், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இல்லை ஒரு நடுவில் 2 3 பேர் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கூட இருக்கலாம். நாட் இமீடியட்லி தான், ஒருத்தர் கூட நடுவில் வந்து வாங்கியிருக்கலாம். சரி, ரைட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எதெல்லாம் வரலாம்னு பாருங்களேன். இப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 3 6 7 இன்னும் 2 பேர்த்த வைக்கணுமா? சரிங்களா? அந்த 2 பேர் வந்துட்டு மேலே இருக்கலாம், இல்லாட்டி கீழே இருக்கலாம். சப்போஸ் கியூக்கு கீழே இருக்கிறவங்க தான் எஸ்ஸுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? இந்த ஹிண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. கியூக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? நார்மலாகவே 3 4 5 6 பேர் இருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கு மேலே 6 பேர் இருக்கணும் இல்லையா? இப்போ எஸ்ஸை நான் எந்த இடத்துல வச்சோம்னா 6 பேர் வராங்கன்னு பாருங்கள். சப்போஸ் நான் இந்த இடத்துல எஸ் வச்சேன்னா ஆல்ரெடி என்ன வரும்? ஏன்னா இங்கே ஒன்று எனக்கு வந்துட்டு என்ன இருக்குது? கீழே இந்த இடத்துல 2 வைக்கலாம், அப்படி இல்லாட்டி மேலே 2 இடத்துல இந்த இடத்துல இருக்குது 2 வைக்கலாம். அப்படி தானே? உங்களை அப்படி வச்சிங்கன்னா தான் 3 6 7 8 9 பேர். அப்படி இல்லாட்டி இங்கேருந்து இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா 3 6 சரிங்களா 3 4 5 6 7 8 9 மேலே இருக்குமா? ஓகே. எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். எப்படி? எஸ் நான் இங்கே வச்சேன்னா சரி, எஸ் நான் இங்கே வைக்கவே முடியாது. ஏன்னா டபிள்யூ வந்து முன்னாடி வரணுமா? உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டபிள்யூ பாட் இமீடியட்லி ஆஃப்டர் எஸ். எஸ் வாங்கினதுக்கு உடனே அடுத்து வந்து டபிள்யூ வாங்கியிருக்காரு. ஹூ டிட் நாட் பை இமீடியட்லி பிஃபோர் வி. ஓகே. அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக எஸ் நான் இங்கே வைக்க முடியாது. எஸ் இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் டபிள்யூனா இதிலே வந்துட்டு எனக்கு வேல்யூ வந்துடும். சரிங்களா? வேல்யூ வரும்.
அண்ட் ஆல்சோ தட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரும்னு சொல்லியிருக்காங்களா? டிபி தான், டியும் பியும் தான் இந்த இடத்துல இங்கே வைக்கிற மாதிரி வரும். சரிங்களா? சாரி, டிபி இப்படி வருமா? அதாவது பி வந்துட்டு முன்னாடி வாங்கியிருக்கணும். சரிங்களா? பிங்கிறவர் தான் அப்புறம் வரும், டிங்கிறவர் முன்னாடி வாங்கியிருக்கணும். இப்படி வைக்க முடியுமா? இப்படி தான் பொசிஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா? இங்கே டபிள்யூஎஸ் வச்சா இங்கே தான் பிடி வைக்கிற மாதிரி, ஆனால் வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த கண்டிஷனே வராதா? சரிங்களா? அதாவது கீழே வச்சு நம்ம போட முடியாது. ஸோ ஓகே சார், இப்போ மேலே வச்சு போட முடியுமா சார் அப்படின்னா பார்த்துக்கிங்கன்னா, கியூக்கு மேலே 2 பேர் இருக்காங்க. இங்கே எனக்கு நான் எப்படி நான் வந்துட்டு எஸ்ஸுக்கு கீழே 2 பேர் இருக்கணுமா? சரிங்களா? சரி, இப்போ நான் எஸ்ஸுக்கு கீழே 2 பேர்னா, சரிங்களா, எஸ்ஸுக்கு கீழே 2 பேர்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே ஆர் எக்ஸு இந்த இடத்துல வச்சோன்னா வி யூ கியூ. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் 7 பேர் 9 பேர் வராங்க பாருங்க, 3 6 7 8 9 தான், ரைட்? ஓகே, எஸ்ஸுக்கு கீழே இப்போ எப்படி கியூக்கு கீழே மேலே 2 பேரா, அதே மாதிரி எஸ்ஸுக்கு கீழே 2 பேருக்கு சொல்லலாமா? சரிங்களா? கீழே இப்போ அப்படிங்கும்போது எஸ் இந்த இடத்துல வரலாம், எஸ் இங்கே வச்சிங்கன்னா டபுள் இங்கே வரும். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பியும் டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷனுமே வராதா? சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி தான் வருது, பிஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வைக்கிற மாதிரி வருது அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, when it comes to here, சரிங்களா, இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், கியூக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் எஸ்ஸுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, கியூக்கு கீழே இங்கே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 6 இருக்குது. சரிங்களா? கியூக்கு கீழே இங்கே இருக்குது, இதோட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல வச்சோம்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு. சரி, ரைட்டு, எஸ்டபிள்யூ நான் வந்துட்டு சப்போஸ் பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி வருதுன்னு வச்சுங்க, ஏன்னா பக்கத்தில் தான் வந்தோம், இமீடியட்லி இருக்கணும். சரிங்களா? டபிள்யூஸும் இமீடியட்டாக இருக்கணும், டபிள்யூ பாட் இமீடியட்லி ஆஃப்டர் எஸ். சரி, ரைட், இப்படி வச்சோம்னா என்ன ஆயிரும், கியூக்கு கீழே 4 பேர் இருக்காங்கன்னு வந்துருமா? சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்துட்டு எஸ்ஸுக்கு மேலே எனக்கு 4 பேர் இருக்கணும் இல்லையா? சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இப்படி எனக்கு வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியாதுன்னா, இங்கேருந்து இப்படி பார்க்க முடியாது, இப்போ மேலே தான் வைக்கணும். சரிங்களா? எப்படி எஸ்டபிள்யூ நான் அப்படி மேலே வச்சேன்னு வச்சுங்க, என்ன ஆயிரும், மொத்தமாகவே 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்களா? ஓகே, இன்னும் ஒருத்தர் மட்டும் வைக்கணும். எப்படி வைக்கலாம், கியூக்கு கீழே 2 பேர், அப்போ அதே மாதிரி எஸ்ஸுக்கு மேலே 2 பேர் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ரைட், கியூக்கு கீழே 2 பேர், அதே மாதிரி எஸ்ஸுக்கு மேலே 2 பேர் இருப்பாங்களா? ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இன்னும் நம்ம யார் மட்டும் பொசிஷன் பண்ணுவோம், டி அண்ட் பி மட்டும் பொசிஷன் பண்ணுமா? டி அண்ட் பி இதில் பொசிஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. பக்கத்தில் தான் இருக்கக்கூடாது எக்ஸாக்டாக. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பொசிஷன் இருக்குது, இங்கே ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நம்ம இப்படி வச்சிடலாமா, பி அண்ட் இங்கே வச்சுட்டு டி வேல்யூ நம்ம இங்கே வச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதா பாருங்களேன். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி டபிள்யூஎஸும் பக்கத்துலேயே வராங்க, வியோட பக்கத்துலேயே இல்லை, எஸ் வந்துட்டு வி பக்கத்தில் இருக்காரு, வி இங்கே இருக்காரு. சரிங்களா? வியோட இமீடியட் நெய்பர் கிடையாது. சரிங்களா? எஸ்ஸும். ஸோ அப்போ நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இதான் கிடைக்குங்களா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், எது வந்துட்டு வரும் அப்படின்னு. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன்ஸ் மென்ஷன்ட் எபோவ். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஸோ இதில் எதில் வரலாம்னா வி அண்ட் கியூ டி எக்ஸ், அதாவது மீனிங் என்னென்னா, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்னா என்னதுங்க, ஆட் ஒன் அவுட்னா இந்த 4 ஆப்ஷனில் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்ணும், ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும், தனிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அது என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விக்யூ டிஎக்ஸ் அண்ட் தென் எஸ்ஆர் எஸ்பி. விக்யூ டிஎக்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விக்யூ, வியிலிருந்து கியூ வந்துட்டு மேலே 2வது பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? வியிலிருந்து கியூ வந்துட்டு மேலே 2வதுல இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு என்ன இருக்குது, டிஎக்ஸா, டியிலிருந்து 2வது பொசிஷனில் எக்ஸ் இருக்குது. எப்படி வியிலேருந்து கியூ இருக்கோ மேலே 2வதா, டியிலேருந்து மேலே 2வதுல எக்ஸ் இருக்குது. ரைட், அப்போ அடுத்து எஸ் அண்ட் எஸ் கமா ஆர், எஸ்லேருந்து கீழே தான் ஆர் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3வது பொசிஷன் இல்லை எஸ்ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, பட் ஆனால் திங் இஸ் தட் அதனுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடுது.
சரிங்களா, கீழே மேலே அப்படிங்கிறதுல. எஸ்பி பார்க்கும்போது எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே இருக்குங்களா, எஸ்லேருந்து ரெண்டாவதாக மேலே இருக்காங்க. ரைட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த தேர்ட் ஆப்ஷன் எஸ்ஆர் தான் மாறுபட்டுருக்கு, ஆட் ஒன் அவுட்டாக இருக்குன்னு சொல்லலாமா? சரிங்களா. ஈவன் தான் வந்துட்டு நடுவில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, சரிங்களா, அந்த பொசிஷன்லேருந்து இதுலேருந்து ரெண்டாவது முன்னாடி வாங்கியிருக்காங்க இல்லாட்டி பின்னாடி வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லலாம் இல்லையா, அதில் பார்க்கும்போது ஸோ மாறுபடுமா? ரைட்டுங்களா. ரைட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சில இடத்துல மைடி ரெஸ்பான்ஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோ வைஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, ரோ இதுலலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வந்துட்டு சில டைம் எப்படி கேட்பாங்கன்னா ரெண்டு கூட கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா, பேரலல் ரோஸ் இருக்குது, அதை வச்சு நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ லைக்வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12% are sitting. 12% are sitting in a two parallel rows containing 6% each in such a way that there is an equal distance between adjacent persons. There is an equal distance between adjacent persons சொல்லியிருக்காங்களா? சரிங்களா, ரெண்டு பேரலல் ரோ இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இன்னும் ரோ ஒன்ல A to F 6 பேர் இருக்காங்க, ரோ 2ல அதே மாதிரி 6 பேர் இருப்பாங்க, அப்போ தான் 12 பேர் வந்து ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ A to F ஆர் சீட்டட் அண்டு ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் நார்த்து. இப்போ நார்த்துன்னு என்ன அர்த்தம், இல்லை கீழே இருப்பாங்கன்னு அர்த்தமா? இதில் எப்படின்னா 1 2 3 4 5 6 ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் நார்த்து. இதில் தான் வந்துட்டு யார் வருவாங்கன்னா ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி அப்போ மீதி இருக்க மேலே இருக்கிறவங்க சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. சரி, இதில் வந்துட்டு எங்களோட பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரோ 2ல P to U வரைக்கும் இருக்காங்களா? ஓகே, P to U வரைக்கும் இருப்பாங்க. சரி, ரைட். இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஓகே, ஃபார்ம் ஃபேஸிங் சவுத்து, ஈச் பர்சன் இன் ரோ 1 ஃபேஸஸ் another person in ரோ 2. இல்லை, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லிக்காம பாருங்களேன், 6 C sits second to the left of B and faces S. ரைட். இதில் யார் வந்துட்டு எங்கே வருவான்னு பார்க்கணும். C sits second to the left of B. பியோட செகண்ட் லெஃப்டில் C இருக்கணும். சரிங்களா, அண்ட் ஃபேஸஸ் S. இப்போ நான் எங்கே வேணாலும் C வச்சு வைக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிறேன். இதை ஹிண்ட் என்னென்னா C sits second to the left of B. பியோட செகண்ட் லெஃப்டில் C இருக்கணும். பியோட செகண்ட் லெஃப்டில் C இருக்கணும். சரிங்களா, C sits second to the left of B அண்டு ஃபேஸஸ் எஸ். அண்டு ஃபேஸஸ் எஸ்ங்கிறது சி தான் வந்துட்டு எஸ்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா, ஸோ அப்போ முன்னாடி இந்த பக்கம் 2 இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். எஸ்ஸுக்கும் ஆருக்கு நடுவில் 2% 2 பேர் தான் இருப்பாங்க. மைடி ரெஸ்பான்ஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்க்கலாமா இதை. எஸ்ஸோட இப்போ இது வந்துட்டு ஒரு சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ எஸ்ஸோட லெஃப்ட் சைடில் 2 பேர் வச்சு நான் அப்படி போடலாம், இப்படி ஒன்று வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இதே நான் எப்படி போடலாமான்னு பாருங்க. எஸ் இங்கே இருக்காரு, சி இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காரு, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர், ஆர் இங்கே வைக்கலாமா? சரிங்களா, ஸோ இதை நான் தெளிவாக இன்னொரு இங்கே போட்டோம் பாருங்க. எஸ்ஸு சி இங்கே பி இருப்பாரா? ரைட்டா. எஸ்ஸுக்கும் ஆருக்கு நடுவில் 2 பேர், 1 2. ஸோ இப்படி வைக்கும் போதே நம்மளுக்கு மொத்தம் 6 பேர் வந்துடுறாங்களா? இங்கே 3 இங்கே 3 6 பேர் வந்துடுறாங்களா? அவ்வளோதான். ஸோ இது இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள தான் நம்ம இதுக்கப்புறம் வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வைக்கணும். ஆனால் when it comes to here இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் பார்க்கும்போது 4 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் இந்த பக்கம் இருக்கலாம், எஸ்ஸோட ரைட் சைடில் இருக்கலாம், இல்லாட்டி ஆரோட லெஃப்ட் சைடில் கூட இருக்கலாம். சரிங்களா, சரி, ரைட். அப்படி பார்க்கும்போது மற்ற கண்டிஷன்ஸோட செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சொல்லியிருக்காங்க 2% சிட்டிங் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர், ஹூ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. இந்த பொசிஷனில் கண்டிப்பாக 6 வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் தான் இருக்கணும், ஏன்னா மொத்தமே 6 பேர் தானே மேலே. சரிங்களா, அதனால் இந்த பொசிஷனில் கண்டிப்பாக 6 தான் எக்ஸ்ட்ரீமெண்ட். ஆனால் இங்கே பாருங்களேன், இதை எடுத்துட்டோம்னா 6 வந்துட்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்னு சொன்னதுனால நான் ஆரோட இந்த சைடில், ஆரோட லெஃப்ட் சைடில் நான் வைக்க வேண்டியது இல்லையா? ஏன்னா 6 இப்போ எல்லாருமே
சரி என்ன சார் லெஃப்ட் சைடுனா நல்லா நீங்கள் யோசிக்கணும். இவங்க எல்லாருமே மேலே இருக்கிறவங்க எல்லாருமே டுவர்ட்ஸ் சரிங்களா சவுத் டைரக்ஷன் மீன் அதாவது கீழே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மேலே பார்த்துட்டு நார்த் டைரக்ஷன். அப்போ ஆறுலேருந்து பார்க்கும்போது இந்த சைட்லலாம் அதெல்லாம் வந்துட்டு ரைட் சைடாக இருக்கும். ஆறுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைடாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இதில் பார்க்கும்போது ஆரோட லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. எதனால்? ஏன்னா ஆறு தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக நான் எஸ்ஸோட ரைட் சைடில் தான் வந்துட்டு வைக்கணுமா? சில மீதிக்கு ரெண்டு பேர்த்தையுமே நாங்கள் தான் வைக்கணும். ரைட். ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. யார் யார் எந்தெந்த இடத்துல இதில் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆறு பேர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? Q சரிங்களா Q face the one சரிங்களா Q face the one who sits second to the left of F. Qங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறாரு. யாரை ஃபேஸ் பண்ணுறாருன்னா Q faces the one who sits second to the left of F. Fலேருந்து பார்க்கும்போது ரெண்டாவது லெஃப்டில் இருக்கிறவருக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். Q faces the one who sits second to the left of F. Okay. E sits third to the left of F. My dear aspirants, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வேல்யூவை நான் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்? இப்போ QF வந்துட்டு நான் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் பாருங்களேன். இந்த இடத்துல Q வைக்க முடியுமா? Q வச்சா F நான் இங்கே வைக்க முடியாது. F நான் கீழே வைக்கவே முடியாது. ஏன்னா Q இங்கே வச்சானா ஃபர்ஸ்ட் F இங்கே தான் வரும். ஆல்ரெடி C இருக்கா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தான் ஒரு பார்க்குறாரு ஒரு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அப்போ நான் Q இங்கே வைக்க முடியாது. Q இங்கே வச்சா Q இங்கே வச்சா இங்கே F வைக்கலாமா? Qவை பார்க்குறவரு Fலேருந்து பார்த்தா செகண்ட் லெஃப்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சரிங்களா ஓகே ஒரு கண்டிஷன் இப்படி வரலாம். இல்லாட்டி இந்த இடத்துல Q வச்சோம்னா இங்கே F வரலாம்ல. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இதிலே ரெண்டு பாசிபிலிட்டி வருதா? சரி ரைட். என்ன பண்ணிக்கிறேன் அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ Q இங்கே வச்சுட்டு F வந்துட்டு Fலேருந்து செகண்ட் லெஃப்டில் இங்கே இருப்பார். இன்னொரு பர்சன் இன்னொரு வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 3 4 5 6 1 2 3 5 6 என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே B இங்கே வருவார், C இங்கே இருக்காங்க, S இங்கே இருக்காங்க, R இங்கே இருக்காங்களா? F சப்போஸ் இப்போ இங்கே இருக்கலாம்ல. Fோட செகண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறவர் Q இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி மொத்தம் 3 இருக்கா? சரி ஓகே. வேறு என்ன வரலாம்? சார் இந்த இடத்துல Q வைக்க முடியுமா? இந்த இடத்துல Q வச்சா நமக்கு வந்து வரவே வராது. சரிங்களா? செகண்ட் லெஃப்ட் அது வர இருக்காதா? ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது Q இங்கே வச்சோம்னா F இங்கே வைக்க முடியாது. Q இங்கே வச்சோம்னா F இங்கே மட்டும்தான் வைக்க முடியும். Q இங்கே வச்சா ஒரே ஒரு பொசிஷன் இங்கே மட்டும் தான். இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வருமா? ரைட். அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். E sits third to the left of F. E வந்துட்டு Fலேருந்து தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். E இங்கே இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். இங்கே E வருமா? வரவே வராது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டியே வராதா? ரைட்டா? E வந்துட்டு Fோட தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட். ஆல்ரெடி C இருக்காருல்ல. அப்போ அதுவும் வராதா? இப்போ Fலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். E இங்கே இருக்கணும். ஓகே. E sits third to the left of F. Neither U nor T is an immediate neighbor of neither U nor T is a immediate neighbor of S. S ஓட S பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் Uவும் Tயும் வரக்கூடாது. ஸோ இங்கேயும் வந்துட்டு Uவும் Tயும் வரக்கூடாது. மொத்தமே இருக்கிறது 3 பொசிஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ மீதிக்கு என்ன வேல்யூவாக இருக்கும்? பர்சன்ஸ் பேர் வந்துட்டு PQRSTUவா? ஓகே. அப்போ கண்டிப்பாக இந்த பர்சன் P அப்படிங்கிறது இங்கே வருவாரா? ஓகே. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்க? A sits to the left of D. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியோட லெஃப்ட்டில் இருக்கணும். ஏங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியோட லெஃப்ட்டில் இருக்கணும். சரிங்களா? ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியோட லெஃப்ட்டில் இருக்கணுங்களா? அடுத்தது as many persons sit to the right of A as to the right of T. ஏவோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் டீயோட ரைட் சைட்லேயே இருக்கணுமா? ஏவோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் சரிங்களா டீயோட ரைட் சைட்லேயே இருக்கணுமா?
சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நம்ம வந்துட்டு தெளிவாக பார்க்கணும். ரைட்டு. ஸோ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், டி இங்கே வச்சு இங்கே ஏ வச்சிடலாம். ஏவோட ரைட் சைடில் இத்தனை பேர் இருக்காங்களா? சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக டி தான் இந்த இடத்துல வருமா? ஸோ அப்படி பார்க்கலாங்களா? ஆனால் இதுவே இங்கே வச்சிங்கன்னா ஏவோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் இங்கேருந்து பார்க்கும்போது டீயோட ரைட் சைடில் இங்கே இருக்கணும். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, ஹூ டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்லையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி பார்த்தா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் வச்சாகணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வராதுன்னு சொல்லிடலாமா? சரிங்களா? ஸோ வந்துட்டு டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பொசிஷனில் வந்துட்டு வராது. ஸோ அப்போ இதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுதான் ஒரே ஒரு லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷனா? சரிங்களா? பாசிபிலிட்டியா? ஸோ அப்படி பார்க்கும்போது PQRST U இங்கே தான் வருங்களா? அப்படி பார்க்கும்போது அடுத்தது ABCD டி இங்கே தான் வருமா? சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பொசிஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? யார் எந்த இடத்துல இதில் வருவாங்க அப்படின்னு. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? டியோட பொசிஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? கியூலேருந்து பார்க்கும்போது டியோட பொசிஷன் என்ன? கியூலேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டாக இருப்பாங்களா? சரிங்களா? தேர்ட் டு த லெஃப்டாக இருப்பாங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் டு த லெஃப்டாக இருப்பாங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? கியூலேருந்து பார்க்கும்போது டியோட பொசிஷன் தேர்ட் டு த லெஃப்டாக இருக்குமா? ரைட். ஸோ பாருங்கள், இப்போ இதுதான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரெண்டு ரோஸ் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதில் கொடுக்கலாம். சரிங்களா? பேரலல் லைன்ஸில் இப்படி உட்காந்துருக்காங்க, சில ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, யார் எந்த டைரக்ஷனில் வருவாங்க அப்படிங்கிற பற்றி நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இதுலேயே சரிங்களா சில டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வைஸ் சரிங்களா ஆர்டர் வைஸ் அடுக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இப்போ இதில் பாருங்களேன், இதில் எப்படின்னா இப்போ இந்த 8 பாக்ஸஸ் இந்த கொஸ்டின் பாருங்கள். 8 boxes D, F, H, J, L, N, R and P are kept one above another சொல்லியிருக்காங்களா? ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு ஸ்டாக் இதான் பாருங்க, இதுதான் கபோர்டு அந்த ஸ்டாக் சொன்னோம் இல்லையா, ஒன்று மேலே இன்னொன்று வந்துட்டு அடுக்கி வைக்கிறாங்க. அதில் லோயர் மோஸ்ட் பொசிஷன் இஸ் நம்பர்டு 1. அப்போ கண்டிப்பாக ஹையஸ்ட் சரிங்களா டாப் மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில் பி நம்பர்ட் அஸ் 8. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வேல்யூ என்னென்னு வரும் பாருங்க. லோயஸ்ட் வந்து நம்பர் டஸ் 1. சரி, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டாப் மோஸ்ட் இஸ் நம்பர் டஸ் 8. ஓகே, அதிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட் இஸ் அசியூம்டு தட் நோ அதர் பாக்ஸஸ் ஆர் கெப்ட் இன் த ஸ்டாக் அதர் தேன் த கிவன் பாக்ஸஸ். ஸோ அந்த ஸ்டாக்ல வந்துட்டு வேறு ஏதாவது பாக்ஸஸ் இருக்குமே அப்படின்னு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லெட்ஸ் அசியூம் தட் தேர் இஸ் நோ அதர் பாக்ஸஸ் அதர் தேன் கிவன் த பாக்ஸஸ் விச் இஸ் நாட் பிளேஸ் விச் இஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்கிற பாக்ஸஸ் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா? ரைட். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் டி இஸ் கெப்ட் ஆன் த 6th செல்ஃப். டைரெக்டாக கொடுத்துட்டான் பாக்ஸ் டிங்கிறது 6th செல்ஃபில் இருக்கணும் அப்படின்னு. பாக்ஸ் டி. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் எஃப். டிக்கு எஃப்க்கு நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ மேலே கூட எஃப் இருக்கலாம், இல்லாட்டி கீழே இருக்கலாமா? சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா மேலே இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ டிக்கு எஃப்க்கு நடுவில் ஒரே ஒன்று பாக்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் எஃப். ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் எஃப் அண்ட் ஜே. எஃப்க்கும் ஜேக்கு நடுவில் 3 பாக்ஸ் இருக்கணும். சரிங்களா? எஃப்க்கும் ஜேக்கு நடுவில் 3 பாக்ஸ் இருக்கணுமா? ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஓகே எஃப் அண்ட் ஜே. இப்போ இதில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கீழே வைக்க முடியுமா சார் அப்படின்னா ஆல்ரெடி 3 தான் இருக்குது, அப்புறமேட்டு இப்படி இன்னொன்று வைக்க முடியும். ஆனால் இங்கே மேலே வச்சுட்டிங்கன்னா இங்கே 1 2 3 இங்கே வச்சுட்டு இங்கே ஜே வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது 1 2 3 இங்கே விட்டுட்டு இங்கே ஜே வைக்கலாம். ரைட். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஜே இஸ் கெப்ட் 3 பாக்ஸஸ் எபோவ் பாக்ஸ் ஆர். பாக்ஸ் ஆர்ல இருந்து மேலே 3வது பொசிஷனில் ஜே இருக்கணும். சரிங்களா? பாக்ஸ் ஆர்ல இருந்து 3வதா
ஜே இருக்கணுமா 1 2 3ஆவதா ஜே அப்போ இங்கே தான் பாக்ஸ் ஆர் வரும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் வச்சோன்னா தான் 1 2 3ஆவதா ஜே இருக்கும் ரைட்டுங்களா பாக்ஸ் ஜே இஸ் கெப்ட் 3 பாக்ஸஸ் எபோ பாக்ஸ் ஆர் ஆறுங்கிற பாக்ஸிலிருந்து எபோ கெப்ட் 3 பாக்ஸ் எபோ ஆர் மூணாவது பொசிஷனில் ஜே இருக்கணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 1 2 3ஆவதா இருக்குது இங்கேயும் 1 2 3ஆவதா இருக்குது ஓகே ரைட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் பி இஸ் கெப்ட் 2 பாக்ஸஸ் எபோ பாக்ஸ் ஹச் ஹச்சுக்கு மேலே ரெண்டாவது பாக்ஸ் பி இருக்கணும் சரிங்களா ஹச்சுக்கு மேலே ரெண்டாவது பி இருக்கணும் ஓகே அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கணும் இதில் எங்கே வேணாலும் இருக்கலாமா ஹச் இங்கே வச்சா இங்கே பி வைக்க முடியாது ஹச் இங்கே வச்சா இங்கே தான் பி வைக்க முடியும் ஹச் இங்கே வச்சா இங்கே பி வைக்கலாம் ரைட் ஸோ அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது சரி நான் வேறு ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் பண்ணி பார்த்துட்டு வைக்கலாமான்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஹச் நான் இங்கே தான் வச்சாகணும் ஹச் இங்கே தான் வச்சாகணும் இங்கே தான் நான் பி வைக்க முடியும் ஓகே சரி ரைட் அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் பி அண்ட் பாக்ஸ் டி ஆர் நாட் கெப்ட் ஆன் த அட்ஜசன்ட் செல்ஃப்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா பாக்ஸ் பி அண்ட் டி அட்ஜசன்ட் செல்ஃப்ஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பி அண்ட் டி ஆர் நாட் கெப்ட் ஆன் த அட்ஜசன்ட் செல்ஃப்ஸ் ஓகே ஆமாம் இந்த கண்டிஷனில் பி அண்ட் டியும் பக்கத்தில் இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரி ரைட் நம்மளுக்கு ஓகே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ் என் இஸ் கெப்ட் எபோ பாக்ஸ் எல் என்னங்கிறது எல்லுக்கு மேலே தான் இருக்கணும் என்னங்கிறது எல்லுக்கு மேலே இருக்கணும் ரைட்டு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பிஹெச் சரிங்களா ஹச்சுக்கு ஒன்று விட்டு இங்கே போட முடியும் இங்கே போட முடியாது ஹச் சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஒன்று விட்டு இங்கே பி போடலாம் ஆனால் வந்துட்டு டியும் பியும் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கவே முடியாதா ஓகே இப்போ ஹச் இங்கேயும் வராது இங்கேயும் வராது ஹச் சப்போஸ் இங்கே வச்சோம்னா ஒன்று விட்டு இந்த இடத்துல பி வச்சோம்னா நம்மளுக்கு என்ன தான் வரும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா டியும் பி பக்கத்தில் இருக்கக்கூடாது ஸோ அப்போ இந்த கண்டிஷனே வராதா சரிங்களா ஸோ அப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும் இதில் பார்க்கும்போது சொன்ன மாதிரி ஹச் விட்டு ஒன்று பி இருக்குது என் வந்துட்டு எபோ எல்லேருந்து பார்க்கும்போது மேலே தான் இருக்குது ஓகே ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாமா இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க த செகண்ட் டாப் மோஸ்ட் பாக்ஸ் என்ன இருக்குமா கரெக்டாக இல்லையா ரைட் ஸோ இதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்குறோம் பாருங்களேன் எப்படிலாம் பொசிஷன் பண்ணலாம் இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் வைஸ் காலம் வைஸ் மாதிரி தான் இருக்கா நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் என்னென்னு இந்த செஷனோட ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம் பேஸ்டு கொஷின்ஸை கூட எல்லாம் கொடுப்பாங்க நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது மாதிரி இருக்கா சரிங்களா லைக் வைஸ் இப்போ நீங்கள் ஒன்றுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதை இருக்கிற பொசிஷன்ஸாக நீங்கள் பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 ஸ்டோரி பில்டிங் சரிங்களா அதுவும் இருக்குங்களா ஓகே ஸோ இதான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு மெயினாக பார்க்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 ஸ்டோரி பில்டிங் இருக்கு இல்லையா இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் இட் அஸ் ஹோம்வொர்க் சரிங்களா இதுவும் அதே மாதிரி அந்த ரெக்டாங்குலர் டைப்பில் ஒன்று கொஸ்டின் கொடுத்துருப்போம் ரைட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது என்க்ளோஸ்டு மாடல் மாதிரியே தான் சரிங்களா யார் எந்தெந்த இடத்துல வருவா பாருங்களேன் இன்னொன்று செஷனோட ஸ்டார்டிங் என்ன சொன்னேன் ரெக்டாங்கிளுக்கு கார்னர்லேயே இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி such a way that 4 persons are sitting in a corner 4 sitting in the middle of the sides சரிங்களா ஸோ இந்த மாதிரி அப்புறம் என்ன அர்த்தம் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா ஸோ மிடில் ஆஃப் த சைட்ஸ்னால் இப்படி இருப்பாங்க இந்த இடத்துல இங்கே வருவாங்க இந்த இடத்துல இங்கே இப்படி வருவாங்க ரைட் கார்னர்னா இந்த இடத்துல இப்படி இருப்பாங்களா ஆல் ஆஃப் தி மாதிரி ஃபேஸிங் என்ன டைரக்ஷனில் இருக்காங்க such a way that and all of them are facing away from the center na so இப்படி ஆப்போசிட் ஃபேஸில் இங்கேருந்து சென்டர்லேருந்து வெளியில் இருப்பாங்களா ஓகே ஸோ இதான் நம்ம வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் யார் எந்தெந்த பொசிஷனில் இருப்பாங்க அதே கொஷின் நீங்கள் ஹிண்ட் கொடுக்கும்போதே ஹிண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐ ஹூ சிட்ஸு என்எஸ்சி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஐ ஹூ சிட்ஸ் இஸ் இன் த மிடில் ஆஃப் த டேபிள் கொடுத்துருக்காங்களா கொஞ்சம் அப்படியே இது டில்ட் ஆகிடுச்சு நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிண்டோட வேல்யூஸ் தெரியும் சரிங்களா அதாவது அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க ஹிண்டோடைய ஓவரால் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு தெரியும் அதை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அப்போ ஐங்கிறது மிடில் ஆஃப் த சைட்ஸில் வருவார்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷனில் ஐ இங்கே வச்சுக்கிட்டு
ஆனால் கண்டிப்பாக இங்கே வைக்கக்கூடாது, ஏன்னா இது கார்னராக மாறிடுமா. நம்ம கொஸ்டின் என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஐங்கிறவர் ஒன் ஆஃப் த மிடில் ஆஃப் த சைட்ஸில் தான் இருப்பார். அப்போ நம்ம ஒன்று ஐ இங்கே வைக்கலாம், இல்லாட்டி இங்கே வைக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ரைட். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டுன்னு. சரிங்களா. ரைட். நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா தெளிவாக பார்க்கும்போது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க என்க்ளோஸ்டு இல்லாமல், சரிங்களா, ஓப்பன் எண்டட், சரிங்களா, ஓப்பன் எண்டட் டைப். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ரோ வைஸில் பார்த்தோம், காலம் வைஸில் பார்த்தோம். காலம் வைஸில் என்னென்னு பார்த்தோம், அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா, டிக்கெட்டு, ஜூ டிக்கெட் வாங்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜஸ் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதில் யார் இதுக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிறது. சரிங்களா. ரைட். லைக்வைஸ் இப்போ ரோனா வந்துட்டு ஒரு 8 பேர் இருக்காங்க, அதில் வந்துட்டு யார் வந்துட்டு லெஃப்ட்டில் ரைட்டில் வருவாங்க அதை நம்ம பார்த்தோமா, அப்படி ஒன்று பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா ஒரு கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா இத்தனை பேர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, 8 பேர் இருக்காங்க 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் கவுண்டர் நம்ம கண்டுபிடிச்சோமா, அந்த ரோட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது க்ளோஸ்டு டைப்பு, ஓப்பன் டைப்பு. அடுத்து க்ளோஸ்டு டைப் நம்ம என்ன பார்த்தோம், அதில் தான் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பார்த்தாங்களா. ஸோ இன்னொரு மாடல் வந்து நம்ம ரெக்டாங்கிள் சொல்லியிருக்கோம். சரிங்களா. விச் இஸ் நாட் அஸ் மச் அஸ் டிஃப்ரென்ஸ். சரிங்களா. இது வந்துட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்காது. ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, என்னென்னு இதில் சேம் என்க்ளோஸ்டு டைப் தான் இங்கேயும் வரும். என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்றுனா அந்த சைடு மிடில், சரிங்களா, கார்னர் அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வச்சு அதுவும் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஹிண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் லிங்க் பண்ணும்போது ஈஸியாக மேட்ச் ஆகிடும். இன்னொன்று when it comes to here, சரிங்களா, இந்த இடத்துல சர்க்குலரும் போது நம்ம என்ன பார்க்கணும், டைரக்ஷன்ஸ் மெயினாக பார்க்கணும். ஃபேஸிங் சென்ட்ரா இல்லாட்டி அவே ஃப்ரம் சென்ட்ரா, அதை நம்ம பார்க்கணும். when it comes to here, ரோ வைஸ் காலம் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ரோ வைஸில் பார்க்கும்போது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுங்க, என்ன டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸ்டா, நார்த்தா, சவுத்தா, சரிங்களா, நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா இல்லை வெஸ்டா, சரிங்களா, என்ன மாதிரி டைரக்ஷனில் இருக்காங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று வச்சோம் இல்லையா. ஃபஸ்ட் கொஸ்டின் அதானே, ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இந்த மாதிரி அதில் என்னென்ன மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா இதில் சர்க்குலரில் பார்க்கும்போது நான் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேன்னா, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா, எப்படி ஒருத்தரோட பொசிஷனில் இருந்து ஸ்டார்ட் அவுட் ஃப்ரம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எத்தனை பேர் நடுவில் இருப்பாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோமா. சரிங்களா. இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா வச்சுங்கன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் மெயினாக என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதில் பாருங்களேன், அதில் எங்கே சொல்லியிருக்கோன்னா பாருங்களேன், ஃப்ரம் த ரைட் கவுண்டட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. ரைட். ஸோ அதை நீங்கள் தெளிவாக என்ன டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் மீதி இருக்கிற பிடிஎஃப் கொஷின்ஸ் இருக்குங்களா, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நம்ம லைவ் செஷன் சொல்லும்போது நீங்கள் அப்படியே கேளுங்க. சரிங்களா. ஓகே. I hope that so this session is very helpful for your exam preparation. Kindly do more practices. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது கொஸ்டின் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, இல்லாட்டி அது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா which gives leads to the solving speed. சரிங்களா. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ அண்ட் வில் effectively and ensure that the quality of the accuracy, சரிங்களா, அக்யூரசி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா. ரைட். ஸோ வி வில் சி இந்த, சரிங்களா, இதை நம்ம வந்துட்டு இப்போ அதை பார்த்துருக்கோம். டவுட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சால்வ் பண்ணும்போது டவுட் இருந்துச்சா மறக்காம நோட் பண்ணுவீங்க. பொசிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது, சரிங்களா, பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணும்போது
கிளியர் கட்டாக இல்லாத இதுதான் மெயினாக சொல்ல வருது என்னன்னா கிளியர் கட்டாக இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹிண்ட்டை எடுத்து வச்சுங்க ஹிண்ட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஒவ்வொரு பொசிஷன்லையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா ஸோ வி வில் சி த நெக்ஸ்ட் செஷன் தேங்க்யூ